தொடர்ந்து இந்த காலவெளியில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க கடந்து செல்வோம். கடந்த வாரத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். 37வது அதிகாரத்துல முதல் 11 வசனங்களை நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். 3 குறிப்புகளை கடந்த வாரத்திலே நான் சொல்லி கடந்து சென்றேன். சொல்ல முடியுமா? முதலாவது, யோசேப்பு தகப்பனால் நேசிக்கப்பட்டவன் என்ற நிலையிலே நாம் சில காரியங்களை நாம் படித்தோம். இரண்டாவதாக, தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அந்த ட்ரீம், அந்த சொப்பனத்தின் மூலமாக தேவன் அவனை முன்குறித்ததை தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்போ இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கூட தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பேர் அதை அறிந்திருக்கிறீங்க, உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். சரி, தேவனால் தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். அதுக்கு அநேக காரணங்களை நான் சொன்னேன். அநேக காரணங்கள். மற்ற சகோதரர்களெல்லாம் துன்மார்க்கமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவன் துன்மார்க்கமாக வாழவில்லை, பரிசுத்தமாக, நேர்மையாக, உண்மையாக அவன் வாழ்ந்தான் என்று நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் சகோதரரால் பகைக்கப்பட்டவன் என்று சொன்னேன். சகோதரரால் சில காரணங்கள் நிமித்தம் அவர்கள் அவனை பகைத்தார்கள் என்று படிக்கிறோம். முதல்ல ஏன் பகைத்தாங்கன்னா, அவன் தகப்பன் யாக்கோபு இந்த யோசேப்பை அதிகமாய் நேசித்ததினால என்ன செய்தாங்க? பகைத்தார்கள். அடுத்தது சொல்லணும்னா, பலவர்ணமான ஒரு அங்கியை என்ன செஞ்சாங்க? செய்து கொடுத்தார்கள். யாரு? யாக்கோபு. அது ஒரு பெரிய செய்தியை வெளிப்படுத்துகிறது. அது நிமித்தம். மூன்றாவதாக என்ன சொல்லலாம்? அவன் சொப்பனத்தின் மூலமாக இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம். அவருடைய துன்மார்க்கமான ஜீவியத்தை தகப்பனுக்கு என்ன செஞ்சுட்டே இருந்தான்? சொல்லிக் கொண்டே இருந்தான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சொப்பனங்களின் நிமித்தம் அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். சரி, இருக்கட்டும். இந்த காலை வேளை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் படிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தில் இருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். 47வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். 47வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். நான் ஏன் இந்த இடத்திலிருந்து இந்த செய்தியை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், இந்த யாக்கோபும் இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் குடும்பம் முழுவதும் எங்க வந்து சேரணும்? எகிப்து தேசத்துக்கு என்ன செய்யணும்? வந்து சேர வேண்டும். இப்ப எகிப்து தேசத்துக்கு வந்து சேர வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ணமான ஒரு திட்டமாக காணப்படுகிறது. இந்த திட்டத்தை இந்த யாக்கோபுக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு சந்ததியே கொடுக்காததற்கு முன்பதாக, ஈசாக்கு பிறக்காததற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய திட்டம் சொல்றாரு, உனக்கு சந்ததியை கொடுப்பேன். அந்த சந்ததி தங்களதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் 400 வருடம் என்ன செய்வாங்க? அவர்கள் சஞ்சரிப்பார்கள் என்று சொல்லி, அப்புறம் பிறகு அங்கே அந்த தேசத்திலே இருந்து அவர்களை நான் அழைத்து கொண்டு இந்த தேசத்துக்கு அழைத்து வருவேன் என்று ஏறக்குறைய 150 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த திட்டத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அதுபோல இந்த யாக்கோபும் உங்களுடைய குடும்பத்தினரும் எங்க வந்து சேரணும்? எகிப்திற்கு வந்து சேர வேண்டும். அப்போ தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற ஒவ்வொரு திட்டமும் ஒரு முன் நோக்கத்தோடு கூட, அதாவது முன் குறிக்கப்பட்ட அல்லது முன் தீர்மானிக்கப்பட்ட காரியங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக மாறுகிறது, மனிதர்கள் வித்தியாசமாக மாறுகிறார்கள்,
சூழ்நிலைகள் எதிராக மாறுகிறது, இப்படி எல்லாம் நாம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏது. எல்லாருக்கும் அல்ல, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நம்ம மேல தேவனுடைய தீர்மானம் இருக்குது. அடுத்தது, அவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறல. இந்த செய்தியின் முடிவுல நான் வலியுறுத்தி சொல்லுகிற காரியம், உங்கள் மேல தேவ தீர்மானம் இருக்கு. நீங்கள் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை நடைபெறுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒரு மிகுந்த பிரயோஜனத்திற்கு நேராக அது உங்களை வழிநடத்தும். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, வருகிற தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். இன்றைக்கு அநேகருக்கு இது புரியறதில்லை. ஆகவே அநேகர் ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை, அவருடைய தீர்மானங்களை அறிந்து கொள்வதில்லை, அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்வதில்லை. எனக்கு புரியல, இந்த யாக்கோபு இதை அறிந்திருந்தாரா என்று எனக்கு தெரியல. ஆபிரகாமுக்கு சொன்ன தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய திட்டங்களை அவர் அறிந்து வைத்திருந்தாரா என்று தெரியல. அது இந்த சூழ்நிலையின் வழியாக நிறைவேறுகிறதா என்று அவர் அறியாமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவங்க இந்த சூழ்நிலைகள்ல எல்லாவற்றையும் மறந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த இருளான சூழ்நிலைகள், அந்த கடினமான பாதைகளை அவர்கள் கடந்து செல்லும் போது அவர்கள் அழுகையும் கண்ணீரும் வேதனையும் ஒருவேளை இருந்தாலும் தேவன் மிகச்சரியாக என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சொன்னேன், யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க யாக்கோபு. கோலும் தடியுமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த இந்த யாக்கோபு இப்பொழுது எகிப்து தேசத்தின் ராஜாவை என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபுடைய தேவன் என் தேவன். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுடைய தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனிதன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், யாக்கோபுடைய தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? நீங்க ஆண்டவரை பாக்கியவானா வச்சிருக்கீங்களா? ஆண்டவரை உங்களுடைய துணையாக வைத்திருக்கிறீர்களா? இந்த யாக்கோபுடைய தேவன் அந்த யாக்கோபுக்கு செய்வாருங்க, எனக்கு செய்வாரா? இந்த காலவில் யாராவது அப்படி கேட்டுட்டு இருப்பீங்கன்னா உனக்கும் செய்ய முடியும் ஆண்டவர். ஆமா, யாக்கோபுடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பிதாக்களின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். யோசேப்போடு கூட இருந்த தேவன் இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார், அவர் ஜீவிக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆகவே இங்கே மிகச்சரியாக அவர்கள் எகிப்திற்கு கடந்து வரணும். அதுக்கு ஒரு சூழ்நிலையை தேவன் என்ன செய்கிறார், உருவாக்குகிறவராயிருக்கிறார். சரி, இன்றைக்கு இந்த செய்திக்கு தலைப்பை யோசித்து தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு தலைப்பை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், மனசாட்சியற்ற செயல்கள். அடுத்தது, ஆறுதல் படுத்த முடியாத துக்கம். இந்த ரெண்டு தலைப்புல தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க போறோம். என்னதுங்க? மனசாட்சியற்ற செயல்கள். அடுத்ததாக, ஆறுதல் படுத்த முடியாத துக்கம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாம் சரியாதான் போயிட்டு இருந்தது. தேவன் அவனை முன்குறித்திருந்தார். தேவ திட்டங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தகப்பனால் மிகவும் அதிகமாய் என்ன செய்யப்பட்டான், நேசிக்கப்பட்டான். ரொம்ப அதிகமாய் நேசிக்கப்பட்டான். பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனோடு கூட உறவாடுகிற மனிதர்களுக்கு தான் தேவன் தமது திட்டங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடிக்கடி நான் ஆரம்ப காலங்கள்ல எப்படி திடீர்னு பேதுருவுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார், பவுலுக்கு வெளிப்பட்டார், இவர்களோடு கூட எல்லாம் பேசுறாரு, நம்மோடு கூட எதுவுமே என்ன செய்யறது இல்லையா, பேசுறதே இல்லை என்று அதிகமாய் நான் யோசித்ததுண்டு. வேதத்தை ஒழுங்காய் படித்த போது அவள் எல்லாரும் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார்கள், தேவனை தேடி கொண்டிருந்தார். இந்த காலவெள்ள இந்த வேதம் ஒரு உண்மை சம்பவத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கட்டுக்கதையை நாம் படித்துக் கொண்டிருக்கவில்லை, ஒரு கட்டுக்கதை. அதனால்தான் சொன்னேன் ஆரம்பத்துல, இது இந்த யோசேப்பின் சரித்திரத்தை சில மனிதர்கள் கதையாக படிக்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, கதையல்ல. தேவனுடைய கரம் செயல்படுகிற விதங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக இதை படித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த காரியத்தை தயவாய் கவனிங்க. எந்த ஒரு மனிதன் முழு இதயத்தோடும் ஆண்டவரை தேடுகிறானோ, இந்த முழு இதயத்தோடும் என்ற வார்த்தை தேவன் வெளிப்படும் வரைக்கும் தேவனை தேடுகிறானோ அவனுக்கு தேவன் வெளிப்படுவார். அறக்குறையா தேடுறவர்களுக்கு அல்ல. யார் முழு இதயத்தோடும் ஆண்டவரை தேடுகிறார்களோ, எரேமியால சொல்றாரு, எரேமியா, முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்கள் என்றால் என்னை தேடுகையில் நீங்கள் கண்டடைவீர்கள். இன்றைக்கு அநேகர் அப்படி தேடுறது இல்லை. செய்தி கேட்கிற எல்லாரும் அப்படி இருப்பீங்கன்னு என்னாலே நம்ப முடியல. ஆனா எல்லாரும் அப்படி மாறணும்னு நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக தான் இதை வலியுறுத்தி சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் முழு இதயத்தோடும் தேவனை தேடும். தேவனுடைய அந்த என்கவுண்டர், தேவனுடைய அந்த சந்திப்பு, தேவனுடைய கிரியைகள் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
இருக்கட்டும். முழுதத்தோடும் இந்த யோசேப்பு கர்த்தரை தேடி இருப்பான். யாக்கோபுக்கு பிரியமான பிள்ளையாக பரிசுத்தமாக வாழ்க்கை, எல்லா துன்மார்க்கமான வாழ்க்கைக்கும் விலகி இந்த மனிதன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சூறாவளி புயல் என்ன செய்கிறது, அடிக்கின்ற சாதாரண காரியங்கள். இதை ஒவ்வொரு வார்த்தையாக தியானித்து பார்த்த போது பல நேரங்கள் அப்படியே ரஷ் பண்ணி வாசித்து போயிடுறோம், சீக்கிரமாக வாசித்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இந்த காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். ஒரு பெரிய ஒரு சூறாவளி புயல் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, அடிக்கிறது. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம். நாகும் 1:3. கர்த்தர் இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். சரி, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இந்த சுழல் காற்று பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில நேரங்கள் என்ன செய்யும், சுழன்ற என்ன செய்யும், அடிக்கும். இங்க விட சென்னையில இருக்கவங்க நல்லா பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிக்கும் போது இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், தூக்கிட்டு போயிடும். சிலர் சொல்றதை கேட்டிருக்கேன். அடிக்கும் போது இந்த சிமெண்ட் ஷீட் அதுல இருக்கிற எதெல்லாம் பறக்குமோ அதெல்லாத்தையும் என்ன செய்யும், தூக்கிட்டு போய் ரொம்ப தூரத்துல போட்டுரும். அப்ப ஆண்டவருடைய வழி சில நேரங்களில் என்ன செய்கிறாரு, சுழல் காற்றை அனுப்புகிறார். யாருடைய வாழ்க்கையில? தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில தேவன் சுழல் காற்றையும் பெரும் காற்றையும் அனுப்புகிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுவார், அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. ஆமா, அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் கூட தேவன் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சுழல் காற்றுகளை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். ஏனென்றால் அவருடைய திட்டங்கள் என்ன செய்யணும், நிறைவேறும். இது ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் விரிவாக இதை புரிந்து கொள்ளும்படி கேட்கிறேன். நம்ம எப்போதும் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணும்னு நம்ம விரும்புவோம் இல்ல? அப்படிதான். எப்போதும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வாழ வேண்டும், அமைதியான சூழ்நிலை, சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, இப்படி நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் தேவன் ஒரு பெரிய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்றால் எதை தான் அனுப்புறாரு? சுழல் காற்றையும் பெருங்காற்றுகளையும் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். சுழல் காற்று. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சுழல் காற்று யாருடைய வாழ்க்கையில வருகிறது? இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில வருகிறது. அதை படிக்கும்போது மிக வேதனையான ஒரு அதிகாரம் என்றால் இந்த அதிகாரம், அதுவும் இந்த பகுதி யோசேப்புடைய வாழ்க்கையில. சரி, இருக்கட்டும். இந்த வேத பகுதியை 4 நிலைகளிலே நாம் பிரித்து படிக்க போகிறோம். 4 நிலைகளிலே. முதலாவது, இந்த யாக்கோபு இந்த யோசேப்புக்கு சொன்ன வேலை என்ற ஒரு தலைப்பிலே நான் இதை சில காரியங்களை சொல்லும்படி வருங்க. 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இந்த யாக்கோபு இந்த யோசேப்புக்கு ஒரு வேலையை என்ன செய்கிறார், செய்யும்படி அவர் கட்டளையிடுகிறார். அந்த வேலையை உண்மையாக இந்த யோசேப்பு என்ன செய்கிறார், செய்து முடிக்கின்றார். முதலாவதாக 12வது வசனம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள் என்று சொல்லப்படும். சீகேமிலே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். இந்த 12லிருந்து 17 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சில கேள்விகள் நமக்கு என்ன செய்யும், வரும். சரி, இந்த யாக்கோபு இப்பொழுது எங்கே அவர் தங்கி இருக்கிறார் என்றால் எப்ரோன் பள்ளத்தாக்கிலே அவர் என்ன செய்கிறார், அவர் தங்கி இருக்கிறார். நீங்க 14வது வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்படுது. யாக்கோபு எங்க இருக்காருங்க, எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருக்கிறார். சரி, எப்ரோன் பள்ளத்தாக்கில் இருந்து இந்த சீகேமுக்கு போக வேண்டும் என்றால் 50 மைல் தொலைவு. இத்தனை மைல்ங்க, 50 மைல் தொலைவு. இன்றைக்கு மைல் கணக்கு இல்ல, கிலோமீட்டர் கணக்கு. எவ்வளவு கிலோமீட்டர்னா 80 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார். சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலே அவர்கள் ஆடுகளை என்ன செய்யறாங்க, மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம யோசிக்கும் போது இந்த சீகேம்ல எதற்கு போய் ஆடுகளை மேய்க்க வேண்டும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே சீகேம்ல என்ன இருக்குது பிரச்சனை, மறந்துட்டீங்களா? அது ஆமா, தீனாளுடைய பிரச்சனை எங்க நடந்திருக்கு, சீகேம்ல தான் நடந்தது. அங்கிருந்து எல்லாம் கிளம்பிதான் இங்க வந்திருக்காங்க. ஆனா இப்ப எங்க போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, சீகேமிலே போய் தூர இடத்துல. ஒருவேளை அந்த இடம் மேய்ச்சலுக்கு உண்டான ஒரு இடமாக அது என்ன செய்யலாம், காணப்படலாம்.
ஆனால் அந்த இடத்திலே போய் அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இருக்கட்டும். இரண்டாவதாக இந்த இடத்துக்கு பாருங்க, 13வது வசனம் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். இப்ப ஏற்கனவே நேற்றைக்கு கடந்த வாரம் நாம் படித்தோம், தன் தகப்பன் அல்லது யாக்கோபு இந்த யோசேப்பை நேசிக்கிறதுனால அவனை அதிகமாய் பகைத்தார்கள் என்று படிக்கிறோம். அவருடைய சொப்பனத்தின் நிமித்தம் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். பகைத்தார்கள் என்றால் சும்மா வேர்டு சொல்லிட்டு போறதில்லை. ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதும், குடும்பத்துல நடைபெறுகிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு காரியங்கள் வரும்போதும் அங்க என்ன நடந்திருக்கும்? சில சண்டைகள், சில வாக்குவாதங்கள், சில பிரச்சனைகள், அங்கே அநீதியான காரியங்கள் அங்க என்ன செஞ்சுட்டே இருந்திருக்கும், நடந்து கொண்டே இருந்திருக்கும். சாதாரண காரியம் இல்ல. அப்போ பகைத்தார்கள் என்பது பகையை செயல்களிலே அவர்கள் என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, வெளிப்படுத்தி கொண்டே இருக்காங்க. இப்படி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் போது இது யாக்கோபு காதுக்கு என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். ஆனா யாக்கோபு இவர்கள் பகைக்கிறார்கள் என்பதை நன்கு அறிந்தே இந்த யாக்கோபு இந்த சீகேமுக்கு இந்த யோசேப்பை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். நமக்கு ஒரு கேள்விக்குறி, ஏங்க இந்த சீகேமுக்கு போய் என்ன செய்யணுமா, இவ்வளவு தொலைவு இந்த யோசேப்பை அவர்களே பகைக்கிறார்களே, அவர்களிடத்துல அனுப்ப வேண்டுமா? அது என்னன்னு தெரியல. யாக்கோபு எடுத்த ஒரு முடிவாக அது காணப்படுக. யாக்கோபுடைய இருதயத்துல தான் ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்கணும், பேசியது. சரி, இருக்கட்டும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் இதோ போகிறேன் என்றான். இதோ நம்மளால தான் என்ன சொல்லுவோம், அவங்களே என்னை என்ன செஞ்சுறாங்க, பகைக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க, எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நீர் அவர்களிடத்தில் என்னை அனுப்புகிறீரா என்று நாம என்ன செய்வோம்? கண்டிப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பெற்றோர், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கலாம், முதலாளி உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக செயல்படுகிற இடத்துல போய் இந்த காரியத்தை செய்யன்னு சொன்னா என்ன செய்வோம்? நாம மற்ற டீம்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க, ஆனா அந்த டீம்ல என்ன செய்ய முடியாது, என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த இடத்திற்கு என்னால் போக முடியாது என்று சொல்லுவோம். ஆனால் இந்த யோசிப்பு சொல்றான், இதோ போகிறேன் என்றான். இதோ போகிறேன் என்றான். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இயேசுவும் கூட அப்படிதான், இதோ புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன் என்று சொல். 40ஆம் அதிகாரம் சங்கீதம் வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் எத்தனாவது வசனம்? 7வது வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அவ பிதாவுடைய திட்டத்தை இயேசு அறிந்த போது சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்கிறேன், வருகிறேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அதான் இங்கே படிக்கிறோம். ஆகவே அவன் சொல்கிறான், இதோ போகிறேன் என்றான் என்று படிக்கிறோம். அப்பொழுது எதற்காக அனுப்புறார் பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி என்றும் பார்த்து. சகோதரருடைய சேமம், சகோதரர் நல்லா இருக்காங்களா? ஆனா இவனுடைய நல்வாழ்வை அவர்கள் என்ன செய்யவே இல்லை, விரும்பவில்லை. ஆனால் அவர்களுடைய நல்வாழ்வை குறித்து கேட்டு அறிந்து வா என்று சொல்லுகிறார். ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். சீகேம் எவ்வளவு தொலைவு என்று சொன்னேன்? 50 மைல், 80 கிலோமீட்டர் தொலைவு. நம்மளை யாராவது இன்றைக்கு என்ன சொல்லிருந்தா என்ன சொல்லுவோம், எனக்கு ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு 2 வீலர் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஆனா எப்படிதான் போனோம்? யோசேப்பு நடந்து போக வேண்டும். 80 கிலோமீட்டர்னா பாத்துக்கங்க. நமக்கு பக்கத்து ரோட்ல இருக்கிற இடத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன செய்யறோம், 2 வீலர்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் 80 கிலோமீட்டர் தொலைவு. அங்க சீக்கிரம்லயும் அவங்க என்ன செய்யல இல்ல. பாருங்க அடுத்தது பாருங்க. அதற்கு அவன் அப்பொழுது பாருங்க சீக்கிரமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியே வழிதப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். அப்ப அங்க சீக்கிரம்ல போய் தேடி பார்க்கிறாரு, யார் இல்ல, சகோதரர்கள் அங்கே இல்ல. அப்ப சகோதரர் இல்லைன்னு உடனே வரல, அங்கே தேடி திரிகிறார். இந்த சீக்கிரம் ஊர்லயே என்ன செஞ்சுட்டு இருக்காரு, தேடி திரிகிறார். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், இவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சொல்லி வந்துட்டோம், சரி பாக்குறோம், இல்ல நேரம் என்ன செய்வோம், வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா அவர்கள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பகைக்கிறார்கள். இதுல இருந்து என்ன என்னால புரிந்து கொண்டதுன்னா, அவன் பகைக்கல, அவர்கள் தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க,
பகைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே தேடுகிறான். அவனுடைய சகோதரர்களை காண தேடுகிறான். பாருங்க, அந்த நேரத்துல ஒரு ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். என்னப்பா தேடுற? யார தேடுற? நம்ம கூட சில ரோட்ல மறுபடியும் ஒரே ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருந்தானா யாராவது என்ன செய்வாங்க பார்த்து, ஆமா யாருங்க, என்ன அட்ரஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கு அதெல்லாம் கம்மியாயிட்டு வருது. யாரோ என்னமோ தேடிட்டு போட்டுன்னு போற ஒரு காலத்துல இருக்கிறோம். அப்போ அவன் கேட்கிறான், என்ன தேடுகிறாய்? பாருங்க, அந்த மனிதன் அப்பொழுது அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று சொல்லுவேன். விளக்கமா சொல்லியிருப்பான். ஏனென்றால் ஒரு 10 ஆடு 100 ஆடு எல்லாம் இல்ல, ஆயிரக்கணக்கான ஆடுகளை அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, மேய்த்து கொண்டு. அப்ப நிச்சயமாக அந்த ஊரார் அவர்களை என்ன செய்வாங்க, அறிந்திருப்பார்கள். அப்போ அவன் சொல்லுகிறான் பாருங்க, அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள். வாசிக்கலாம். கண்டுபிடித்தான். நான் தான் சொன்னேன், யாக்கோபு இந்த யோசேப்புக்கு சொன்ன வேலையை மிகச்சரியாக என்ன செய்கிறார். நம்மளா இருந்தா அறக்குறையா செய்வோம், அல்லது தேடி பார்ப்போம், அவங்க இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம், நம்ம வந்துடும். ஆனால் அவளை எப்படியாவது கண்டுபிடித்து தன் தகப்பனுக்கு அப்படியே சுக செய்தியை கொண்டு போக வேண்டும். அதுதான் அவனுடைய இது. தகப்பன் சொன்ன வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு யாருக்குள்ள இருக்கு, இந்த யோசேப்புக்குள்ள இருக்கு. ஆகவே தேடி திரிந்து, இது சொல்றாங்க, இந்த சீகேம்ல இருந்து தோத்தான் இன்னொரு 15 மைலாம், ஏறக்குறைய 105 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் யாரை தேடிட்டு போறான், தன் சகோதரர்களை தேடி கொண்டு போகிறான். கேட்கிறான் ஒரே ஒரு காரியம், என் தகப்பனுடைய விருப்பம் அது. என் தகப்பனுடைய விருப்பத்தை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறேன். இந்த காலையில ஆண்டவரே நம்ம பார்த்து சொல்றார், என்னன்னா ஆண்டவருடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துறதே இல்லை ஆண்டவர். ஏன்னா நம்ம செய்யறது விரும்புறதே இல்லை. ஆண்டவரே நம்முடைய விருப்பம் என்னன்னு கேட்கறதே இல்ல. நாம என்ன நம்முடைய ஜபங்கள்ல கேட்கிறோம்னா, என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் இது ஆண்டவரே, இதை நீர் என்ன செய்யும், ஆசீர்வதி. ஆனால் இயேசுவை குறித்து நம்ம படிக்கிறோம், இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன் என்று சவுல் கேட்கிறான். ஆண்டவர் தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த திட்டத்தை எவ்வளவு கடினமான காரியமா இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற விருப்பம். நாம ஆண்டவரை நேசிக்கிறது எப்படி நம்ம சொல்றோம்னா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஒரு பாட்டை மட்டும் என்ன செஞ்சிடறோம், பாடிறோம். முடிஞ்ச கொஞ்சம் அதிகமாக காணிக்கைகளை செலுத்தி அன்பை வெளிப்படுத்துகிறோம், கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் உண்மையான தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் அல்லது அவங்க தேவனுடைய விருப்பத்தை அவர்கள் என்ன செய்வாங்க, நிறைவேற்றும். யாக்கோபுடைய விருப்பத்தை யோசேப்பு என்ன செய்தான், நிறைவேற்ற அவன் கவனமுடையவனா இருந்தான். 105 கிலோமீட்டர் தூரம் அவன் பயணப்படுகிறான். என்ன கேட்கிறாருமே, கொஞ்சம் பிரயாசம் தான், ஆனாலும் நாம் தேவனுடைய திட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டியவளா இருக்கு. அப்போ யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வேலையை அவன் என்ன செய்தான், மிகச்சரியாக நிறைவேற்றுகிறவனாக காணப்பட. இரண்டாவது 18 இருந்து 24 வரைக்கும் நம்ம என்ன படிக்கிறோம்னா, இந்த சகோதரர்களுடைய சதி திட்டத்தை நாம் பார்க்கிறோம். என்ன செய்யறாங்க, அவங்க சதி திட்டங்களை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 18 இருந்து வாசிக்கலாம். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை தூரத்திலேயே அவங்க பார்த்துட்டாங்களாம். நான் எப்படி நினைக்கிறேன்னா, இவர் போகும்போது எதைதான் போட்டுட்டு போயிருக்கிறார், அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அவருக்கு செய்வித்து கொடுத்த அந்த பலவர்ணமான அங்கியை என்ன செய்யறாரு, போட்டுட்டு போறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களே பகைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகிறாரு, எதைதான் போட்டுட்டு போறாரு, பலவர்ணமான அங்கி. அதுதான் அவருடைய ட்ரெஸ் ஆட் இருக்கு. அவர் அதை கழட்டியே வைக்கிறது இல்லை, அதையவே என்ன செய்யறாரு, போட்டுட்டு அந்த இடத்துக்கு தூரத்திலேயே அதை அவர்கள் கண்டு சொல்லுகிறார்கள், கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அப்போ கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினா அப்போ எவ்வளவு பகைகள் என்ன செஞ்சிருக்கும். நம்மளா இருந்தா ஏதாவது ஒரு தீமை செய்ய நம்ம இது பண்ணுவோம், ஆனா இவருக்கு என்ன செய்யணும், கொலையே செஞ்சிடணும், அவனை முடிச்சிடணும். அவ்வளவு பகைகள் விரோதங்கள் அந்த குடும்பத்துல இருந்திருக்கிறதை நான் பார்க்கணும். யாருடைய குடும்பம், யாக்கோபுடைய குடும்பம். யார் யாக்கோபு, ஆபிரகாமுடைய வேற உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததியாக இவர்கள் எல்லாரும் காணப்படுகிறாங்க. அதுல ஒருத்தனை கொலை செய்கிற அளவுக்கு போறாங்க. எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளா இருந்தா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ரொம்ப அன்பா அப்படியெல்லாம் இருக்கணும் தான். ஆனா அந்த குடும்பத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, நடைபெற்று இருக்கிறது. ஆகவே சதியோ ஆலோசனை பண்ண கொலை செய்யும்படியாக
கொலை செய்ய முடியும். அவ்வளவு பகைகள், விரோதங்கள். எங்கெல்லாம் பகை இருக்கிறதோ, எங்கெல்லாம் பொறாமை இருக்கிறதோ, பக்கத்தை பார்த்தா பகைகள் பொறாமைகள்னா அடுத்தது கொலைகள்னு வரும். கலாத்தியர்ல படிச்சீங்கன்னா எங்க பகையும் பொறாமையும் இருக்கிறதோ நிச்சயமாக அங்க என்ன வரும்? கொலைகள் வரும். கொலை வரும். ஆமா, கொலை செய்ய முடியலன்னா கூட வேற ஏதாவது செஞ்சிடும் நம்ம. ஆகவே இந்த பகைகள் விரோதங்களை யார் மேலே என்ன செஞ்சிடாதீங்க, வைத்து விடாதுங்க. அப்படியே தீமையான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பாதிக்கும் தான். ஆனா உடனே அதை மன்னித்து மறந்து விடுங்கள். பிரைஸ் லார்ட். ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இப்ப பிரச்சனையே அதுதான், வேற அதுதான். என்னது? சொப்பனக்காரன். இதெல்லாம் கிண்டலுக்கு சொல்லுகிற காரியங்கள். நாம் அவனை கொண்டு இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு, அப்புறம் பாருங்க, இந்த கொலை செஞ்சுட்டா அப்புறம் அப்பா கிட்ட அதை சொல்லணும் இல்ல. ரொம்ப அற்புதமான ஒரு திட்டத்தை என்ன செய்யறாங்க, ஏன்னா 105 கிலோமீட்டர் அப்பால் இருக்கிறாங்க. ஆகவே இந்த செய்தியை ரொம்ப சுலபமாக யாக்கோபு கிட்ட என்ன செய்யும், மறைக்க முடியும். இன்றைக்கு இருக்கிறது போல எல்லாம் இல்ல. காவல்துறையினர்லாம் அன்னைக்கு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆகவே இவங்க சுலபமாக அந்த காரியத்தை என்ன செஞ்சிடலாம், மறைத்து விடலாம் என்று சொல்லி, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் என்று சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். எப்படி முடிய போய் பார்க்கலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு சதி ஆலோசனையை அவர்கள் செய்கிறார். இங்கே இந்த சதி ஆலோசனை நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே மூத்த சகோதரனாகிய ரூபனை குறித்து அங்கே நாம் படிக்கிறோம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். எப்படியாவது இந்த யோசேப்பை காப்பாற்றணும்னு யாருக்கு ஒரு ஆசை? ரூபனுக்கு ரொம்ப ஆசை, விருப்பம். இது செய்கிறது தவறு என்று அவர்களுக்கு நன்றாய் தெரிகிறது. எப்படியாவது இந்த யோசேப்பை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அப்போ உடனே என்ன செய்யறான் பாருங்க, அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள். ஏன்னா இந்த குழியில போட்டுட்டா என்ன செஞ்சிடலாம், நாம போய் அவனை, இவங்க அந்த சைடு போனோடனே தூக்கி விட்டு அவங்க அப்பா கிட்ட போய் செய்யலாம். சரி, அதான் அப்படியே சொல்லப்படும். இவ்விதமாய் ரூபன் அவன் கைகளுக்கு தப்புவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்விதமாய் ரூபன் அவன் கைக்கு தப்புவித்தான். அப்போ பாருங்க, அவங்க வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கும் யோசேப்பு வர்றதுக்குள்ள. ரூபன் சொன்ன வார்த்தையை கேட்டுறாங்க. ஏன்னா அவர் யாரு? ஆமா ஆமா, அவர்தான் அந்த குடும்பத்துக்கு மூத்த மகனாக இருந்தபடினால் ஒருவேளை அவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு இருந்ததாக நாம் படிக்கிறோம். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ணமான அங்கியை அவர்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதுதான் அவங்க கண்ணுக்கு உடுத்துக்கிற காரியம், பல வர்ணமான அங்கி. சும்மா கழட்டி இருப்பாங்களா? இதே காரியத்தை இயேசுடைய வாழ்க்கையில் அப்படியே நாம் பார்க்கிறோம். பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு கடந்து வருகிறார். பிதாவினுடைய சமூகம் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமான ஒரு இடம். அங்க எந்த அசுத்தமோ பாவமோ துன்மார்க்கமான செயல்களோ எங்கேயும் பரலோகத்துல இல்லை. ஆனா நேர் எதிரான ஒரு சூழ்நிலைக்கு நேராக ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் கடந்து வருகிறார். இங்க எல்லாமே இதுதான், அநீதி, கொடுமை, பகைகள், விரோதங்கள் எல்லாம் இங்கே காணப்படும். இப்படிப்பட்ட இடத்துக்கு இயேசு என்ன செய்கிறார், வருகிறார். 33.5 வருடம் பரிசுத்தமாக என்ன செய்கிறார், அவர் வாழ்கிறார். அந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த யோசேப்புக்கு நடந்த எல்லா காரியங்களும் அவருக்கு என்ன செய்கிறது, நடைபெறுகிறதாக இருக்கிறது. அவளை அடித்தார்கள், அவருடைய தாடை மயிரை என்ன செய்யலாம், பிடித்து இழுத்தார்கள், அவள் முகத்தை துப்பினார்கள், அவளுக்கு ஒரு முட்கிரீடத்தை செய்து வைத்தார்கள். இன்னும் சொல்லணும்னா அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்தார்கள், உரிந்து போட்டார்கள். இதே காரியங்கள் எங்க நடக்கிறது, யோசேப்பு. இந்த பழைய ஏற்பாட்டுல இயேசுவுக்கு நிலநாட்டமாக இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறோம். அங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்தார்கள், கழற்றி. இது ரொம்ப மிக முக்கியம். நம்ம கூட நம்ம வீட்டுல ஒரு ட்ரெஸ்ல இருப்போம், யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்வோம், அந்த வீட்டுல இருக்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு என்ன நீட்டா உடுத்தணும்னு நினைப்போம். அது மரியாதை. அது அந்த 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 வஸ்திரத்தை கழற்றுவது ரொம்ப ஒரு சிறுமைப்படுத்துகின்ற ஒரு காரியம். இவர்கள் அவ்வளவு சிறுமைப்படுத்துகிறார்கள். இந்த கால்விலை அதை செய்து கவனியுங்கள். நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியே போகும்போது தவறான ஒரு உடை அணிந்து என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஆனால் இவர்கள் என்ன செய்யறான், வஸ்திரத்தை கழற்ற. ஒரு வாலிப பையன், எத்தனை வயசு அவனுக்கு, 17 வயது, சிறுமைப்படுத்துகிறார். அந்த பலவர்ணமான அங்கேயே என்ன கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார். எடுத்த உடனே குழியில போட்டிருக்க மாட்டாங்க. அங்க சில வாக்குவாதங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், நடந்திருக்கும். அப்போ யோசேப்பு என்ன செய்யறாரு, அவர்களை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு என்ன செய்தாரா,
அவளை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 42:21 நம்ம படிக்கிறோம். 42:21 நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சொன்னது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது என்று சொல்ல. அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு என்ன செய்யல, அவ என்ன செய்யல, கெஞ்சி இருக்கிறார். காலில் கூட விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் உன்னை வணங்க வருவோமா அப்படின்னு கேட்டு, இப்ப நீ எங்க காலில் என்ன செய்ய விடு என்று கூட சொல்லியிருக்கலாம். அடித்திருப்பார்கள் வஸ்திரத்தை. உடனே நம்ம கழட்ட விடுவோமா நம்ம ட்ரெஸ்ஸ? எல்லாம் விட மாட்டோம். அப்போ சில காரியங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் படிக்கிறோம், அவனை சிறுமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது என்று பிடிக்கும். அப்போ அந்த வனாந்திரத்துல அந்த நாட்களில இந்த கிணறுகளை என்ன செய்வாங்க, தோண்டுவார்கள். ஆழமான கிணறு. ஏனென்றால் அந்த ஊர்ல எல்லாம் தண்ணீர் ரொம்ப பிரச்சனை. கிணறுகளை தோண்டுவார்கள். அந்த கிணறுல தண்ணீர் இல்லாமல் போகும்போது அதை அப்படியே என்ன செய்வாங்க, விட்டுருவாங்களாம். இன்றைக்கு கூட சில போர் எல்லாம் போடுறாங்க. அந்த போர்ல தண்ணி இல்லைன்னா என்ன செய்யறாங்க, அப்படியே அதை விட்டுறாங்க. அதுல இந்த விளையாடுகிற குழந்தைகள்லாம் போய் என்ன செய்யுது, கீழே விழுந்துருதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் அந்த நாட்கள் இந்த வறண்ட இந்த கிணறுகள் அது அப்படியே இருக்குமாமா. இந்த குழிக்குள்ளாக யாரை போட்டுறாங்க? ஆமா, யோசேப்பு. எரேமியா 38 எரேமியாவும் என்ன செய்யறாங்க, அந்த குழியில போட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். பாருங்க, அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருக்கு. இப்ப இவங்க என்ன, நாம கையினால அவனை கொல்ல வேண்டாம், தண்ணீர் இல்லாத இந்த வெறும் குழியில போட்டா சாப்பாடு இருக்காது, தண்ணீர் இருக்காது, வெளிச்சம் இருக்காது. ஒரு நாள் அவன் என்ன செஞ்சிருவான், அவனாகவே செத்து விடுவான் என்று சொல்லி அவனை கொலை செய்வதற்காக தான் எதுல போடுறாங்க, அந்த 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 குழிக்குள்ளாக என்ன செய்கிறார்கள், அவனை போடுகிறவர்களாக காணப்படுறார். ஓ, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அந்த பகையும் பொறாமையும் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவர்கள் கடந்து செல்லுகிறார். அடுத்ததாக முதல் சொன்ன தகப்பனுடைய விருப்பத்தை தமிழ் அல்லது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கடந்து சென்றான். இரண்டாவது, இந்த சகோதரர்கள் செய்த சதி ஆலோசனையை நாம் படித்தோம். மூன்றாவது, இந்த யோசேப்பை இந்த மீதியானியர்கள் கையிலே அவனை விற்று விடுகிறதை நாம் இந்த பகுதியில படிக்கிறோம். 25வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் அவனை விற்று விடுகிற காரியத்தை நாம் படிக்கிறோம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். மோசே பாருங்க எப்படி எழுதுறாரு, அவனை வித்தாங்க போனாங்கன்னு போகாம அவனை குழிக்குள்ள போட்டாங்க. போட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்களாம், போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அப்ப பாருங்க, அதான் நான் சொன்னேன், மனசாட்சியற்ற செயல் இல்ல. அவன் அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கான், அழுதுட்டு இருக்கான், கூப்பாடு போட்டுட்டு இருக்கான், அண்ணான்னு கத்தி இருப்பான். எனக்கு உதவி செய்யுங்க, யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமா என்ன செஞ்சிருப்பான். எப்போதுமே நாம பாருங்க, ஒரு தலைவலி வருது அல்லது ஒரு உடல்ல சில பிரச்சனை வருகிறது, யாரும் அமைதியா இருக்கிறதெல்லாம் இல்ல. எனக்கு உடல்வலி அல்லது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, உடனே என்ன செய்வோம், உடனே இம்மீடியட்டா ஏதாவது ஒரு தைலத்தை எடுத்து என்ன செய்யறோம். ஏன் அப்படி செய்யறோம்னா அதை நாம் விரும்பவில்லை. அப்ப அந்த சூழ்நிலை வெளியே வர எல்லா மனிதர்கள் என்ன செய்வாங்க, முயற்சிப்பாங்க. அதே போலதான் நம்மளும் என்ன செஞ்சிருப்பான், பயங்கரமா முயற்சித்திருப்பான். அவனுக்கு தெரியும் நிச்சயமா இதை ஏறி வர முடியாது என்பது தெரியும். அவன் அவங்களை நோக்கி கூப்பிட்டு இருப்பான், கதறி இருப்பான், கண்ணீர் விட்டு அழுதுருப்பான், கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தம் கேட்குது, அவங்க என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து வயிறை நிரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியே போட்டிருக்கு பாருங்க, அப்படி போடல. அவளை எல்லாரும் என்ன செய்தார்கள், உட்கார்ந்து போஜனம் செய்ய. எத்தனாவது வசனம் அது, 20. போஜனம் செய்யும்படி என்ன செய்தார்கள், உட்கார்ந்தார்கள். பாருங்க, இங்கேதான் தேவனுடைய கரம் வருகிறது. எப்படி வருதுன்னா, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீழையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களை பிசின் தைலையும் வெள்ளை போழையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறார். மீதியான் தேசத்துல 2 தேசத்தை குறித்து சொல்றாங்க. ஒன்று மீதியான் தேசம் சொல்றாங்க, இன்னொன்னு இஸ்மவேலர்கள் என்று சொல்லுகிறாங்க. அப்ப பாருங்க, மீதியான் தேசத்து இஸ்மவேலர்களாக அவர்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். அது எப்படியோ அந்த 2 தேசத்தை சார்ந்த வியாபாரிகள் என்ன செய்யறாங்க, அந்த வனாந்திர வழியாக அவர்கள் ஒட்டகங்களிலே இந்த சரக்குகளை ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு என்ன செய்யறாங்க, போயிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த நேரத்துல இவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. தூரத்திலே இந்த இஸ்மவேலர்களை அவர்கள் பார்க்கிறார்கள், வியாபாரிகளை பார்க்கிறார்கள். உடனே யூதாவுக்கு ஒரு ஐடியா என்ன செய்கிறது, வருகிறது. என்ன சொல்றாங்க, அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம், இவனுக்கு எல்லாம் என்னது, இவன் இப்படி விட்டா அவனே செத்துருவான், இதனால நமக்கு என்ன லாபம். அப்ப லாபத்தை கருதில் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அப்ப என்ன சொல்றான்,
அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமா இருக்கிறான். எவ்வளவு இரக்கம் பார்த்தீங்களா? என்னது, அவனை என்ன செஞ்சிடலாம், விற்று விடலாம், அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமா இருக்கிறானே. எவ்வளவு பெரிய காரியத்தை அவங்க செய்யறாங்க. ஆனா சொல்ல சகோதரன் என்று சொல்லுகிறார்கள், மாம்சமுமா இருக்கிறானே என்று சொல்கிறார். சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு ஆதாயம் கிடைக்குது, இவன் சாவறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், இவனை இவர்கள் கிட்ட விட்டுட்டா ஒரு 20 வெள்ளி காசு என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் அதற்கு இணங்கினார்கள். ஆனா அந்த டைம்ல பாருங்க, ஆண்டவர் இந்த ரூபனை எங்க கூட்டிட்டு போயிடுறாரு, எங்கேயோ வெளியே போயிருக்கிறார். இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. ரூபன் என்ன நினைக்கிறாரு, கொஞ்சம் அவங்க அந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு இந்த யோசேப்பை என்ன செய்யலாம், தூக்கி எடுத்து அவனுடைய தகப்பனிடத்துல சேர்த்து விடலாம் என்று அவர் நினைத்துட்டு இருக்கிறாரு. நினைத்துட்டு அந்த சைடு போறாரு. இவங்க என்ன செய்யறாங்க, ரூபன் இல்லாத நேரத்துல இவர்கள் இந்த சதி ஆலோசனை செய்து இந்த வர்த்தகரான இந்த மீதியானியர்கள் கையில அவனை என்ன செய்யறார்கள், விற்று விடுகிறார். பாருங்க, அந்த வர்த்தகரான மீதியான கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார். பாருங்க, நல்ல விலை கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, வாங்க 17 வயது அவனை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான். ஆனா இவங்க சொல்றாங்க, சகோதரனுக்கு என்ன செய்யணும், அவன் நம்முடைய சகோதரன் மாம்சமா இருக்கிறான், அவனை கொல்றதுனால நமக்கு என்னப்பா லாபம், அவனை விற்று விடலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். யாத்ராகம் 21 16வது வசனத்தை பின்னாட்கள்ல மோசே இந்த ஜனங்களுக்கு பிரமாணமாக கொடுக்கிறார். வாசிக்கலாம். 21:16. ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் அவன் நிச்சயமாக கொலை செய்ய படக்கடவன். ஒரு மனிதனை திருடி விற்று போட்டால். அப்ப பாருங்க, அன்றைய நாட்கள்ல ஆழ்கடத்தல் எல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் ஆட்களை என்ன செய்யறாங்க, பெண்களை கடத்துறாங்க, சிறு பிள்ளைகளை கடத்துகிறார்கள், சிறு குழந்தைகளை என்ன செய்யறாங்க, பையன்களை கூட என்ன செய்யறாங்க, கடத்தி விற்கிறதை நாம் பார்க்கிறோம். இது இன்றைக்கு மாத்திரம் இல்ல, அன்றைக்கே இதெல்லாம் என்ன செய்யுது, திருடி விற்று போட்டால் என்று படிக்கும் ஆழ்கடத்தல். அப்ப இந்த காரியத்துக்கு மோசே என்ன தண்டனை கொடுக்கிறார் என்றால், அவன் நிச்சயமாக கொலை செய்யப்படுகிறான். அப்ப மரண தண்டனை விதிக்கின்ற ஒரு குற்ற செயல்களை யார் செஞ்சிட்டு இருக்கா, இந்த 9 பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ரூபன் அதற்கு என்ன இல்ல, உடந்தே இல்ல. 9 பேர் மரண தண்டனை விதிக்கின்ற ஒரு குற்ற செயலை செய்யறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, இவனை கொல்றதுனால நமக்கு என்ன லாபம்னு கேக்குறாங்க. இரக்கமற்றவர்களாக, மனசாட்சியற்றவர்களாக இவர்கள் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இருக்கட்டும். இப்படிப்பட்ட இந்த நேரத்துல அவனை என்ன செய்தாங்க, அவர்கள் எகிப்துக்கு அவனை என்ன செய்தார்களாம், அந்த யோசேப்பை எகிப்துக்கு, அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் என்று படிக்க. அவ பாருங்க, தேவன் சரியாக என்ன செய்கிறார், அவர் திட்டமிடுகிறார். அவருடைய திட்டங்கள் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால் 29வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆறுதல் படுத்த முடியாத துக்கம். என்ன துக்கங்க, ஆறுதல் படுத்த முடியாத துக்கம். சில துக்கங்களை என்ன செஞ்சிடலாம், ஆறுதல் படுத்திடலாம். ஒரு 500 ரூபாயை காணாம போட்டுட்டோம்னு வைங்க, 2 நாள் அடிச்சுக்கோம், 3ஆவது நாள் என்ன செஞ்சிடும், அதை மறந்துடுவோம். ஏதாவது ஒரு காரியம் நடந்துருது, ஒரு வருடம். சிலர் நம்முடைய வீட்டுல கூட மரணம் அடைகிறார்கள். சில நாட்கள், மாதங்கள், வருடங்கள் நமக்கு அந்த துக்கம் இருக்கும். ஆனால் அந்த துக்கத்தை என்ன செஞ்சிடலாம், சில காலங்கள் கழிக்கும் போது அது சரி, வயதாயிருச்சு, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் ஏதோ ஒன்றை சொல்லி நாம் நம்முடைய இருதயத்தை ஆறுதல் படுத்திக் கொள்வோம். ஆனால் இங்கே நாம் படிக்கிறோம், ஏறக்குறைய 22 ஆண்டுகள் இந்த துக்கத்தை ஆறுதல் படுத்தவே என்ன செய்யல முடியல. ஆறுதல் படுத்த முடியாத ஒரு வேதனையை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இருக்கட்டும். முதல்ல யாருக்கு அந்த துக்கம் வருகிறது பாருங்க. பின்பு ரூபன் அந்த குழியிடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து ஃபர்ஸ்ட் துக்கம் யாருக்கு வருது, ஏன்னா ரூபன் அவனை உண்மையா நேசிச்சிருக்கார். அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன இல்ல, பகை இல்ல. எப்படியாவது அவனை கொண்டு போய் விட வேண்டும் என்று உடனே வஸ்திரத்தை கிழிக்கிறான். அன்றைய நாட்கள் எல்லாம் இருதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாக அவள் என்ன செய்வாங்க, உடனே
வஸ்திரத்தை கிழிப்பார்கள். கிழித்துக் கொண்டு தன் சகோதரனுக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன். சில நேரங்கள்ல பாருங்க, ஆண்டவர் உதவி செய்கிற மனிதர்கள் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா உதவி செய்யறதுக்கு தேவன் வாய்ப்புகளை என்ன செய்யறது இல்ல, கொடுக்கிறதே இல்லை. ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறான், அழுகிறான். முதல்ல அந்த வேதனை யாருக்கு வருகிறது? இந்த ரூபனுக்கு வருகிறது. சரி இருக்கட்டும். அவர்கள் பாருங்க, எங்கே போவேன் என்றான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து, அப்போ என்ன சொல்லுவாங்க, மற்ற சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க, இல்ல மீதியானியர்கள் வந்தாங்க, இஸ்மவேலர்கள் வந்தாங்க, வியாபாரிகள், அவர்களிடத்திற்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இவனை விட்டு விட்டோம் என்று சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் தான், அல்லது கொஞ்ச நேரம் ஆயிருந்தா இவன் என்ன செஞ்சிருப்பான், கண்டு கேட்டின தூரம் அந்த வியாபாரிகள் போய் தான் நிச்சயமா நான் நம்புறேன். இந்த ரூபன் என்ன செய்ய, ஓடி போய் அவங்க கிட்ட அந்த 20 வெள்ளிக்காசை திருப்பி கொடுக்க வச்சு அவனை என்ன செஞ்சிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். ஆனால் நேரம் கடந்து காலம் தாமதமாக இந்த ரூபன் வந்ததுனால அவங்க இந்த யோசேப்பை கூட்டி கொண்டு போய்விட்டார். அவர்கள் யோசேப்பின் இப்ப என்ன செய்யறது, இப்ப அடுத்தது அப்பாவுக்கு என்ன செஞ்சாகணும், பதில் சொல்லி ஆகணும். இப்ப ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை செய்யறாங்க. இன்றைக்கு கூட அநேக இந்த திருடர்கள் எல்லாம் காவல்துறையினர் பிடிக்கும் போது அவங்க இந்த குற்றத்தை எப்படி மூடி மறைத்தார்கள். ரொம்ப எவ்வளவுதான் காவல்துறையினர் அதிகமாய் அவர்களை விசாரிக்கிறாங்க, பலவிதமான காரியங்களை செய்தாலும் திருடர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட விதத்துல செயல்படுகிறதை இன்றைக்கும் நாம் பார்க்கும். அது போல ஒரு அற்புதமான இது அற்புதம் சொல்லாமான்னு தெரியல, தந்திரமான ஒரு காரியத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க, சரி அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து, இங்கே ஒரு வெள்ளாட்டு கடாவை அடிக்கிறார்கள். இது வரைக்கும் நீங்க ஆதியாகமத்திலிருந்து படிச்சு பாத்தீங்கன்னா பாவத்தை மூடும்படியாக வெள்ளாட்டு கடா அடிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், ரத்தம் சிந்தது இல்லாமல் என்ன இல்லையா, பாவ மன்னிப்பு இல்ல என்று சொல்லப்பட்டு, எப்பொழுது ஆதாம் தவறு செய்தானோ அப்பொழுதே ஒரு மிருகம் கொல்லப்பட்டது என்று படிக்கிறோம். நீங்க அடுத்தது நீங்க ஆபிரகாம் அநேக ஆடுகளை மாடுகளை கொன்று கர்த்தருக்கு பலியிட்டான். ஆனால் ஒரு தவறை மூடி மறைக்க ஒரு மிருகம் அங்கேதான் என்ன செய்யுது, முதலாக கொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க, ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது. சரி, ரத்தத்தில் தோய்த்து பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனத்திற்கு என்ன செய்யறாங்க, அனுப்பி, இவங்களாகவே யோசேப்பு செத்துட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லல, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று முடிவை யார் எடுக்கணுமா, யாக்கோபே எடுக்கணும். ஏனென்றால் இது உம்முடைய குமாரனுடைய அங்கியோ பாரும் என்று சொல்லுகிறார். இப்போ யாரே ஒரு முடிவுக்கு வர்றா, யாக்கோபதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான். ஏன்னா இவங்களா போய் சொல்லல, யோசேப்பு செத்துட்டான், அவன் இந்த அங்கி இருந்தது அப்படிலாம் சொல்லல, இந்த அங்கிய அனுப்புறாங்க. இப்பொழுது யாக்கோபே ஒரு முடிவுக்கு வருகிறார், யாக்கோபதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி, இப்ப புலம்பி அழுகிறார். அந்த குடும்பமே எப்படி இருந்துக்கும் யோசிச்சுங்க. இந்த 10 பேருக்கு மட்டும்தான் என்ன செய்யும், விஷயம் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அங்க நிறைய பேர் இருக்காங்க, வேலைக்காரர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க. புலம்பி அழுகிறான். ஒரு தகப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம் என்னன்னா, தன் உயிரோடு கூட இருக்கிற நாட்களிலே தான் நேசிக்கிற மகன் மறிக்கிறதை ஒரு தகப்பன் பார்த்தானா அவனுக்கு அது மிகப்பெரிய ஒரு துக்கத்தை உண்டு பண்ணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் தாங்கள் உயிரோடு கூட இருக்கும்போது மறிக்கிறது ரொம்ப ஆறுதல் படுத்த முடியாத துக்கமாக காணப்படும், ஆறுதல் படுத்த முடியாது. அதுக்கப்புறம் அவங்க செயலற்றவர்களாக மாறிவிடுகிறது அநேக இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், நீங்க கூட பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. ஆமா. ஆனால் இங்கே யோசேப்பு யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமானவன், அவன் ரொம்ப நேர்மையானவன், உண்மையானவன், தகப்பனை அதிகமாக நேசித்தவன், தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவன். இப்பொழுது அங்கியை பார்த்து எப்படி அழுதாராம், புலம்பினான் என்று சொல்லப்படுது. 34 தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டு, அநேக நாள் அப்படின்னா 45 நினைக்கிறேன், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லும் போதுதான் அவனுடைய ஆவி என்னதான் உயிர்த்தது என்று சொல்லப்படுது. அது வரைக்கும் இவன் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். 35வது வசனம், அவனுடைய குமார்த்திகள் எல்லாரும் பாருங்க, இப்போ அழுதுட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் ஆடுகளை ஓட்டிட்டு எங்க வர்றாங்க, இந்த ஊருக்கு வராங்க, ஹெப்ரோன் பள்ளத்தாக்குக்கு வராங்க. இப்ப இவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். எல்லாரும் குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். யோசிச்சு பாருங்க, இவங்க 10 பேருக்கு நல்லா, இவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு,
அழுதுட்டு இருக்கிறாரு, துக்கித்துக் கொண்டிருக்கிறார், சாப்பிட மாட்டேன்றார், துக்க வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் ஆறுதல் சொல்ல வந்து நின்றார். எவ்வளவு பாருங்க, இவர்கள் உண்மையா தகப்பனை நேசிக்கிறாங்களா? இல்ல இல்ல, பொய் சொல்லுகிறவர்களாக, வஞ்சிக்கிறவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக, எப்படி யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்தான் அதே போல ஒரு செயலை இந்த 10 பேர் என்ன செய்யறாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. ஆறுதலுக்கு பாருங்க, ஆறுதல் சொல்ல வந்து நின்றாள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். ஆமா, நீங்க யாரும் எனக்கு துக்கம் ஆறுதல் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. ஆனா இவங்க, எனக்கு இது படிக்கும் போது சில உள்ளுக்குள்ள போறப்ப சொல்றேன், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேரக்டரான ஆட்களா இருக்கிறாங்க. ஆறுதல் சொல்ல வந்து நின்றான். எப்படிதான் ஆறுதல் சொல்ல வந்து நின்றான்னு தெரியல. உண்மையாக அப்பாவை என்ன செய்யவே இல்லை, அவள் நேசிக்கவே இல்லை. அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான், துக்க வஸ்திரம் தரித்துக் கொண்டிருந்தான், அழுது கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவங்க பார்த்திருப்பாங்க, எவ்வளவு 22 ஆண்டுகள் இந்த சீக்ரெட் என்ன செஞ்சிருக்காங்க, மூடி மறைத்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா அழுது கொண்டிருப்பார். ஒரு நல்ல காரியங்களுக்கு அவரு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதே இல்லை. என்ன சொன்னாலும் அவர் அமைதியா இருக்கிறார், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா மனசாட்சியில ஒரு கிரியை என்ன செய்யல, செயல்படவே இல்லை. ஒரு செயலும் அங்கே காணப்படவில்லை. பாருங்க, அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியம் தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விட்டார். இப்ப எங்க போய் சேரணுமோ யோசேப்பு என்ன செய்யறாரு, போய் சேர. இங்கேதான் தேவனுடைய கிரியையை நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கரத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக இந்த யோசேப்பு எங்க செய்கிறாரு, எங்க கட்ட கூட்டிட்டு போறாரு, எகிப்துக்கு கட்ட கூட்டி கொண்டு போகிறார். இதுதான் நம்ம இந்த வசனங்களிலே நாம் படித்த காணப்படுகிற காரியத்தை 4 நிலைகளிலே, தலைப்புகளிலே நாம் படித்தோம். இப்பொழுது இந்த சம்பவத்திற்குள்ளாக நாம கடந்து போகிறோம். இந்த சம்பவங்கள் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த சம்பவத்தின் மூலமாக என்ன காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் இன்றைக்கு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க நிற்கிறேன். முதலாவதாக, பாவம் செய்ததினால் விழுந்து போன இந்த உலகத்தை இங்கே படம் பிடித்து இந்த மோசே காட்டுகிறார். விழுந்து போன ஒரு உலகம், பாவம் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகம் எப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். எப்படி காயின் ஆபேலை கொன்றானோ அதே போல இங்கே ஒரு நன்மையான காரியங்கள் இருக்காது, மனசாட்சியற்ற காரியங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. யாராவது தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உலகம் எவ்வளவு பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, எவ்வளவு மோசமான உலகத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலருக்கும் தெரியாது, பிரச்சனை வந்த பொழுது இப்படி மனிதர்கள் இருப்பார்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். பாவம் எவ்வளவு வஞ்சனை உள்ளது, பாவம் எவ்வளவு கொடுமையானது. ஆனால் தேவன் மனிதனை இப்படி செய்யல, செம்மையானவனாக தான் அவன் என்ன செய்தார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை தனக்காக உருவாக்கி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவம் நிறைந்த ஒரு உலகம், மோசமான ஒரு உலகம், மனிதனை கட்ட செம்மையானவனாக தமது சாயலாக தமது ரூபத்தின்படி என்ன செய்தார், மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஆனால் இந்த உலகம் பாவத்தினாலே இவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறது. கொஞ்சம் வெளியே போய் பாருங்க, மற்றவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவங்களை கேளுங்க. அதனால எவ்வளவு மோசமான ஒரு ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி இருக்கு. இரண்டாவது நான் சொல்லுகிற காரியம், இவர்கள் வாக்கு தத்தத்திற்குரியவர்கள், அல்லது தேவன் இவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து வாக்கு தத்தம் அருளி இருக்கிறார். யாரோடு கூட, இந்த யாக்கோபோடு கூட, இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகளோடு கூட வாக்கு தத்தம். உலகம் எவ்வளவு கேடான நிலையில் இருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்கிறோம். இரண்டாவதாக, இவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இப்போ எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு நல்ல தேவன். அவருடைய கிருபையை நாம் எங்கே பார்க்கிறேன், அவருடைய கிருபை, தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர். அதுக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்றால், ஆதியாகமம் 28, 13, 14 வாசிங்க. யாக்கோபு கிட்ட சொல்றாரு, உனக்கும் இவங்களுக்கு என்ன இருக்குதுங்க, வாக்கு தத்தம் இருக்குது. யாருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த 10 பேருக்கு என்ன இருக்கு, வாக்கு தத்தம் இருக்கு. ஆனா அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. உலகம் எவ்வளவு பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்று படிக்கிறோம். இப்படி இந்த பொல்லாத மனிதர்களுக்கு
ஆண்டவருடைய கிருபையை கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். சரி, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், பரம்புவாய் உனக்குள்ளும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். இந்த சந்ததி என்ன செஞ்சிட்டு இருக்குது இப்போ? தன் சொந்த சகோதரனை என்ன செய்யறாங்க? விற்கிறாங்க. தன் தகப்பனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி வருது? உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல வம்சங்களும். பல நேரங்களிலே நாம் என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு இதெல்லாம் தெரியாதா? ஆனா இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று தெரியும். ஆனால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? ஆசீர்வதிக்கப்படும். அப்போ எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவுக்கு மன்னிக்கிற தயை பெருத்த தேவனா இருக்கிறாரு, எவ்வளவு கிருபை புரிந்த தேவனா இருக்கிறாரு, எவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்கிறார். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது, உலகம் பாவத்திற்குள் கிடைக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இவெல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு அன்புள்ள தேவனாக அவர் இருக்கிறார் பாருங்க. எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப அற்புதமான காரியமா, உலகம் இந்த மோசையை ரொம்ப அற்புதமா, உலகம் இப்படிதான்ப்பா இருக்கும், ஆனா தேவன் எப்படி இருக்கிறார்? கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த பொல்லாத மனிதர், அதான் பாருங்க, சவுல் சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தான். ஆமா, பரிசுத்தவான்கள் எல்லாம் அவன் கைது செய்து அவனை அடித்து தேவ தூஷணம் சொல்லும்படியாக அவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனா தேவ திட்டம் என்ன? அவனை தேவன் சந்தித்து எதற்கு விரோதமாக எழுப்பினான் அதை கட்டும்படியாக, சபைக்கு எதிராக எழுப்பினான், சபையை கட்டும்படியாக தேவன் யாரை பயன்படுத்துறார்? அதாங்க நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? மனிதர்களாகிய நம்முடைய மனப்பான்மை இருக்குல்ல, அதுக்கும் தேவனுடைய ஹார்ட், இருதயத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க. நம்ம எல்லாரும் தேவனை போல மாறணும். உடனே சொல்லுவோமா? அதுக்காக தான் இதை சொல்றேன். தேவன் எவ்வளவு உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த நற்பண்புகள் உள்ளவராக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? கையில கிடைச்சா முடிஞ்சான். அதுவும் யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறாரு? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். 10 பேரையும் பிடிச்சி என்ன செஞ்சிருப்பாரு? என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய இருதயம் ரொம்ப அற்புதமான. அதனால்தான் நம்ம ஆண்டவரை நல்லவர் என்று சொல்லுகிறோம். ஒரு சொல்லுவோமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்க? நான் சொல்றேன், ரொம்ப 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 நல்லவராக இருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவருடைய இருதயத்தை கொஞ்சம் இதை படித்து பார்த்த போது, இவர்கள் மூலமாக உனக்குள் இந்த பூமியில் உள்ள சந்ததினா பரவாயில்ல, இப்பேற்பட்ட சகோதரர்கள் சொல்றாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? ஆசீர்வதிக்கப்படுவான். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? உன் சந்ததியே உருப்படாதுன்னு தான் சொல்லுவோம். இனிமேல் யாரும் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக நான் இதெல்லாம் இதை விளக்குறேன். உன் சந்ததியே என்ன செய்யாது? வாய்க்காம போயிடும்டா. எது என்ன சொல்ல முடியுமோ அதனையும் சொல்லிடுவோம். ஆனா உன் சந்ததி பூமிக்குள்ள என்ன செய்யப்படுமா? ஆசை. இன்னும் பாருங்க, இன்னும் நல்ல வார்த்தைகள் இந்த சந்ததிக்கு பார்த்து சொல்றாரு. 35ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். 35. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும். ஆமா, அப்படி என்னது? ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ரூபனா, சிமியோனா, லேவியா, யூதா, ஒவ்வொருவரும் ஒரு கோத்திரமாக என்ன செய்வாங்க? மாறுவாங்க. உன்னிடத்தில் ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள். எல்லாம் அடிமைகள் பிறப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க ஒவ்வொருவரும் ஒரு கோத்திரமாக மாறுவாங்கப்பா. ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று பாருங்க. வாக்கு தத்தங்கள் இருக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாக்கு தத்தங்கள் இது தேவனுடைய அனாதி தீர்மானங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அற்புதமானவர். ஆமா, அவருக்கு ஒப்பான தேவன் வேறொருவரும் இல்லை. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, அவங்க உருப்பிடாம போட்டோம், அவங்க சந்ததி உருப்பிடாம போட்டோம், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், என்னென்ன வார்த்தை இருக்குது அத்தனையும் நம்ம சொல்லிடுவோம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எவ்வளவு பட்டது, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய அனாதி தீர்மானங்கள் எவ்வளவு பெரியது. யாரையும் அப்படி சொல்லிடாதீங்க. துதித்தலும் சபித்தலும் சொல்லுங்க, ஒரே வாயிலிருந்து வந்துட்டு இருக்குது நம்ம கிட்ட. இங்க துதிச்சிட்டு இருக்கோம், வீட்டுல போய் யாராவது ஏதாவது சொன்னா அப்புறம் ஏதாவது பேசிடுறோம். ஆமா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
நாம யாரை ஆராதிக்கிறோம்னு பாருங்க. அந்த குணாதிசயம் நம்ம வரணும். நம்ம எல்லாரும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும். இந்த சாயல தான் மனிதனை உருவாக்குனார். இந்த சாயல தான் மனிதனை உருவாக்குனார். ஆனா மனிதன் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படும். அப்ப பாருங்க, அந்த அந்த திட்டங்கள் மாறுறதே இல்லை. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள், இந்த பூமியில நடைபெறுகிற எந்த பிரச்சனையும் அந்த திட்டத்தை என்ன செய்யறதே இல்ல மாத்த. ஒரே சொல்லுவோமா? ஏன்னா ரொம்ப சோகமா கேக்குறீங்க, சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பிரச்சனை நடந்தாலும் தேவன் முன்குறித்தது என்ன செஞ்சது ஆகும், நிறைவேறிதான் ஆகும். ஆகவே இதை நான் உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை தைரியப்படுத்த, உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன். நம்முடைய குடும்பங்களில் சில காரியங்கள்லாம் நடக்கும். பரிசுத்தவானுடைய குடும்பங்களை என்ன செய்தோம்? இவங்க குடும்பம் எல்லாம் இப்பேற்பட்ட பரிசுத்தவான். ஆபிரகாம்லாம் சாதாரண ஆள் இல்ல. ஆபிரகாம் வீட்டுக்கு யார் வந்தா? தேவனே வந்தார். ரொம்ப சாதாரண பெரிய உடன்படிக்கை. உனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவளே நான். பேர்பட்ட குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம குடும்பம் எல்லாம் எந்த மூளைக்கு இங்க. அதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் உண்மையில் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். அதனால பிரச்சனை வந்துச்சு, இனிமேல் தேவனால் கிரியை செய்ய முடியாது நினைச்சிடாதீங்க. இனிமேல் ஒன்றும் நடக்காது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சிடாத. தேவனால் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். ஆமா, அதுக்கு மேல தேவனுடைய இறையாண்மை இருக்கிறது. இறையாண்மை என்ற வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை. ஆமா, அவருடைய ஆளுகை இருக்கிறது. ஆமா, அவருடைய அதிகாரம் அங்கே செயல்படுகிறதாக அது காணப்படுகிறது. அப்படியே அந்த திட்டங்கள் மாறுதே இல்லை. கரெக்டா யோசேப்பு எங்க போய் சேர்றாரு? எகிப்துக்கு. இப்ப பாருங்க, 105ஆம் சங்கீதத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 105, 16, 17. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யார் அனுப்பினாரா? தேவன் அனுப்பினார். நாம என்ன நினைக்கிறோம்? இந்த சகோதரர்கள் அவனை என்ன செய்தாங்க? அனுப்பினு நம்ம படிக்கிறோம். கரெக்டா. ஏன்னா இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றது யாரு? தேவன். பாருங்க, ஒரு மியூசிக் டைரக்டர், அதை நம்ம இப்படி படிக்கலாம், இப்படி புரிந்து கொள்வோம். ஒரு இசை நம்ம கேட்கிறோம், எல்லாரும் பாடல்களை கேட்கிறவர்களா இருக்கிறோம். அதெல்லாம் பாருங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாங்க. ஒருத்தர் பாடுறாரு, ரிதம் இருக்கிறது, பல இசை கருவிகள் இணைந்து இசைக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல் என்ன செய்கிறது? உருவாது. அதே போல மியூசிக் டைரக்டர் மாதிரி யாரும் மேல என்ன செய்யறாரு? உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது எல்லாருக்கும் அல்ல. ஆமா, இது எல்லாருக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி ஆமா, தேவனிடத்தில் இந்த அழைப்பை பெற்றவர்கள். நீ அழைக்கப்பட்டவன், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆமா, அந்த அழைப்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வருகிறார்களோ, அது மாத்திரமல்ல, அவர்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவள் அன்பு கூறுவார்கள் என்றால் எல்லா சூழ்நிலைகளையும் பாருங்க, ரூபன் செயல்படுகிற அதையும் கண்ட்ரோல் பண்றாரு. யாரு? ரூபன். கரெக்டா அந்த டைமுக்கு அவன் என்ன செய்யறான்? வெளியே போறான். மீதியானியர்கள் கரெக்டா வர்றாங்க. யூதாவுக்கு ஒரு யோசனை என்ன செய்கிறது? தோன்றுகிறது. அவங்க அப்பா பாருங்க, கரெக்டா யோசேப்பை என்ன சீகேமுக்கு அனுப்புகிறார். 105 மைல். இது எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்றது யாரு? ஒரு மியூசிக் டைரக்டர் போல கத்த செயல்படுகிறவரா இருக்கிறார். நீ அழைக்கப்பட்டவனா இருந்தா அந்த அழைப்பை தேவன் உனக்கு கொடுக்கிற அந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டு அவிடத்தில் அன்பு கூறுவாய் என்றால், எவ்வளவு தீமையான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் தேவன் அவைகளை எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக, ஒரு பெரிய நன்மைக்கு நேராக, திரளான ஜனங்களுக்கு ஜீவரட்சனை கொடுக்கும்படியாக அவைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக அவர் என்ன செய்கிறார்? இணைத்து செயல்படுத்துகிறவரா இருக்கிறார். அவர்களே சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நம்ம தேவன் ரொம்ப பெரியவருங்க, ரொம்ப நல்லவர். அவர்களுக்கு முன்னால் ஒரு புருஷனை என்ன செய்தாராம்? அனுப்பினார். அவன் எப்படி போனானா? சிறையாக என்ன செய்யப்பட்டான்? விற்கப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம். ஆமா, சிறையாக விற்கப்பட்டான். இப்ப அடுத்தது இதுல சொல்ற பாருங்க, இந்த யாக்கோபின் பிள்ளைகள் இந்த யோசேப்பை பார்த்து சொல்றாங்க, இவனுடைய சொப்பனம் எப்படி முடிகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லிதான் இவனை என்ன செய்யறாங்க? குழிக்குள்ள போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இஸ்மவேலர்கள் கிட்ட என்ன செய்யறாங்க? விட்டு போடுறாங்க. ஆனால் எப்படி முடியும்னு சொல்லி இவங்க செயல்பட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் வாழ்க்கையில் அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கான முதல் அடியாக காணப்படுகிறது. முதல் டோர் எங்கதான் ஓபன் ஆகுது? ரொம்ப அற்புதமான காரியம். இது சாதாரண காரியம் இல்லை. எங்கே மனிதர்கள் ஒரு முடிவை கட்டுகிறார்களோ அங்கே தேவன் ஒரு புதிய வழியை என்ன செய்கிறார்? திறக்கின்றவரா. எங்க உங்களுக்கு மனிதர்களால் கதவுகள் அடைக்கப்படுகிறதோ
அதே இடத்திலே தேவன் கதவுகளை திறக்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் இந்த இந்த லெசன்ல இருந்து இந்த பகுதியிலிருந்து நாம் படிக்கின்ற காரியங்களாக காணப்படுகிறது. ஆகவே வாழ்க்கையில எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நாம நினைக்கிறோம் இதுக்கு மேல இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கும் ஒருவராலும் முடியாது என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒருவர் இருக்கிறார், மனிதர்களால் இது முடியாது, தேவனால் எல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் அவர் மாற்றி அமைக்க அவரால் முடியும் என்று நாம் இங்கே பார்க்கிறவர்களா இருக்கோம். சரி, இருக்கட்டும். அடுத்தது நாம இதை எப்படி படிக்க போறோம்னா ஒவ்வொருவராக படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் யோசேப்பு, இரண்டாவது யாக்கோபு, மூணாவது ரூபனை படிக்க போறோம். நாலாவது இந்த மற்ற சகோதரர்களை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த நான் விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இவர்களுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் நம்ம அதை பார்த்தாதான் நம்ம ஒருவேளை அந்த சூழ்நிலையில நம்ம கடந்து சென்றா நாம எப்படி செயல்படணும்னு நமக்கு தெரியணும். அடுத்ததாக நாம் மற்றவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை செயல்படுவார்கள், கடந்து செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் எப்படி இரக்கம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம், அல்லது மற்றவருடைய சூழ்நிலைகளை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த கேரக்டர்ல இருந்து நம்ம 4 கேரக்டர்ல நம்ம படிக்க போறோம். முதலாவதாக நான் யோசேப்பை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்ததுதான், மறுபடியும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த யோசேப்பு எந்த குற்ற செயல்களையும் என்ன செய்யவே இல்லை. பரிசுத்தமாக வாழ்கிறான். தன் தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக காணப்படுகிறான். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 105 கிலோமீட்டர் தூரம் போனா என்ன செய்யறான்? அவன் கடந்து செல்லுகிறவனாக இருக்கிறான். தன் சகோதரன் செய்கிற எந்த துன்மார்க்கமான காரியங்களுக்கும் தன்னை என்ன செய்யல, அவளோடு கூட இணைந்து அந்த காரியத்தை செய்யவே இல்லை. ஆகவே இந்த நல்ல ஒரு கீழ்ப்படிதலான ஒரு பிள்ளையாக அவன் காணப்படுகிறான். என்ன சொல்லணும்னா அவன் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் சீகேமுக்கு என்ன செய்தான், இந்த தோத்தானுக்கு வந்தான். நன்மை செய்து இப்ப என்ன வந்து சேர்ந்து இருக்குது, பாடுகள். நன்மை செய்து கடந்த வாரத்துல யூடியூப்ல சில நியூஸஸ் செய்திகளை கேட்டுக் கொண்டிருந்தேன். அதுல சென்னையில ஒரு தம்பி அவன் செய்கிற நல்ல கிரியைகளை குறித்து அதிகமாக நிறைய பேர் பேசிட்டு இருந்தான். அவன் தன்னுடைய உழைப்பினாலே அநேகருக்கு உதவி செய்கிறவனாக மாறிட்டே வந்தான். நான் அதை கவனித்துக் கொண்டே இருந்தேன். நீங்க கூட கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் தன்னுடைய உழைப்பினால், தான் சம்பாதிக்கிற பொருட்களினால், செல்வத்தினால் அல்லது பணத்தினால் அநேகருக்கு உதவி செய்கிறவனா இருந்தான். ஒரு கீழ் மட்டத்திலிருந்து மேல வந்த ஒரு பையன் அநேகருக்கு உதவி செய்தான். அநேகருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்திருக்கான், ஸ்கூட்டர்ஸ் வாங்கி கொடுத்திருக்கான், மெடிக்கலுக்கு உதவி செய்தான், படிக்க வைக்கிறான். இப்படி பல காரியங்களை அவன் செய்து கொண்டே வந்தான். கடைசியில அவனுக்கு இருந்த ஒரு சின்ன ஒரு இடம், அதுல ஒரு மருத்துவ மனையை கூட என்ன செய்யணும், கட்டணும்னு அவன் முயற்சி செய்து கட்டி கொண்டு வருகிறான். இப்படி எல்லாத்தையும் இது அநேகருக்கு அது தெரிய ஆரம்பிச்சது. உடனே அவனை பத்தி என்ன சொல்றாங்க, அவர் அந்நிய தேசத்தின் கைக்கூலியா இருக்கிறான் என்று அவனை குறித்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்ல ஃபுல்லா அவனை பற்றி பேசுறாங்க. அந்நிய தேசத்தின், அவன் சொல்றான், நான் தினக்கூலியா இருக்கேங்க, நான் அந்நிய தேசத்தினுடைய கைக்கூலியெல்லாம் நான் யாரா இருக்கேன், தினக்கூலியா இருக்கேங்க. நான் சம்பாதிச்சு ஒரு ட்ரஸ்ட் கூட நான் என்ன செய்யல, நான் அதை ட்ரஸ்ட் கூட நான் உருவாக்கவில்லை. எனக்கு கிடைக்கிற காசை ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே செலவு செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்றதை பார்த்தோன்னே எனக்கு யோசேப்புடைய கதை தான் வருது. நிச்சயமாக கர்த்தர் அவனை என்ன செய்வார், உயர்த்துவார். கர்த்தரை அறிந்து கொள்ளணும். அவன் இன்றைக்கு அப்படிதான் இருக்கான். நன்மை செய்தால் நம்ம என்ன நினைக்கிறோம், மேன்மை வரும் நினைக்கிறோம். ஆனா வரும் மேன்மை, ஆனால் அதற்கு முன்பாக மேன்மைக்கு முன்னாக கடந்து செல்கிற பாதைகள் வித்தியாசமாக. இந்த காலவில் நீங்கள் கூட நன்மை செய்து இருப்பீர்கள் என்றால் அங்க உடனடியாக அதுக்கு நன்மைக்கு பிரதிபலன் வராது. அதனால்தான் வசனம் சொல்கிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்றால் ஏற்ற காலத்தில் அவைகளை என்ன செய்வீர்கள், அறுப்பீர்கள். அப்ப நாம என்ன செய்வோம், தீமை வரும்போது அந்த நன்மையை என்ன செஞ்சிடறோம், நிறுத்திடும். இதுக்கு மேல யாருக்கும் உதவி செய்யறதா இல்ல, செஞ்சதெல்லாம் போதுன்றோம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த இடத்துல இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம சற்று ஆராய்ந்து, பரிசுத்தமா வாழ்றான், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையா இருக்கான், தகப்பன் சொல்ற வார்த்தைகளை அப்படி நிறைவேற்றுகிறவனாக காணப்படுகிறான். இப்போ முடிவு என்னன்னா, அவனை என்ன செஞ்சாங்க, வஸ்திரத்தை உரிந்து அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணாங்க. ஆனா வஸ்திரத்தை உரிந்து அந்த குழிக்குள்ள போட்டாங்க. நல்ல வேலையா அந்த இடத்துல யார் வர்றா, மீதியானியர்கள் வர்றாங்க. அவன் இடத்துல சிறை கைதியா, சிறையாக விற்கப்பட்டான் என்று ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ யோசேப்பு தன் நேசித்த தகப்பனை விட்டு பிரிய நேரிடுகிறது.
பாருங்க, அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய், சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதுன்னா, ஆனா ஆரம்பத்துல நன்மை எப்படி வருதுன்னா தீமையாக இருக்கிறது போல இருக்கு. தகப்பனை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை, தேசத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை, உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. எப்படி போறான்? ஏறக்குரிய அவமானப்படுத்தப்பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து அடித்திருப்பாங்க. பல காரியங்கள் அங்கே நெகிழ்ந்திருக்கும். எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க இவருடைய வாழ்க்கையில. இதெல்லாம் நாம இங்க படிக்கிறோம், ஏன்னா அதுக்கு அடுத்த அதிகாரங்கள்ல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலைக்குள் கடந்து செல்கிற இந்த யோசேப்புக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நம்பினேனே, இந்த சொப்பனங்கள் என்ன ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. எல்லாம் அவன் நான் நினைக்கிறேன் எல்லாம் ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சது வந்து விட்டது என்று அவன் நினைத்திருப்பான். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்போ பல நேரங்கள்ல என்ன செஞ்சிருப்போம், நாம தேவனுக்கு விரோதமா பேசியிருப்போம், பல காரியங்களை நம்ம செஞ்சிருப்போம். ஆனா யோசேப்பு, நான் நினைக்கிறேன் யோபை போல அவன் தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை. இந்த காலவெளியோடு கூட கர்த்தர் பேசுறார், நன்மை செய்து துன்பம் வருதா தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அதனால இப்படிப்பட்ட அவமானங்கள் நேரிடுகிறதா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில வருகிறதா, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை அதுல என்ன செஞ்சிருக்கார், அதுல வைத்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல நான் படிக்கும் போது, தகப்பனுக்கு பிரியமான குமார் உறவுகளை இழக்கிறான், தகப்பனுடைய அன்பை இழக்கிறான், வீட்டை இழக்கிறான், குடும்பத்தை இழக்கின்றான், வஸ்திரத்தை இழக்கிறான். இழப்பதற்கு இனி என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சிறையாக இன்னும் சொல்லணும்னா, அவங்க வீட்டுல வந்து ரொம்ப மேன்மையாக அவங்க அப்பா என்ன அவனை கவனிச்சிருப்பார். பல வருடமான வஸ்திரத்தை கொடுத்ததுல இருந்தே தெரியுது, ஒரு நல்ல ஒரு நிலையில வைத்திருப்பார். இப்போ ஒரு அடிமையாக எப்படி வீட்டுல இருந்தாலும் அதற்கு நேரெதிரான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது. இரண்டாவதாக யாக்கோபை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். யாக்கோபை நிறுத்த விரும்புகிறேன். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில அநேக இக்கட்டுகள். அவர் சொல்றாரு, பார்வோனுக்கு முன்பதாக அநேக சஞ்சலம், என்னுடைய வாழ்க்கை முழுதும் எப்படி இருக்குங்க, சஞ்சலத்தினால். அந்த வசனத்தை நான் காட்டுறேன். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு வேதனை இதுக்கு முன்னாடி வந்திருக்காரு. சீகேம்ல பிரச்சனை வந்துச்சு, அடுத்தது லாபான் அவனை துரத்தி கொண்டு வருகிறான், அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இனி அடுத்தது ஒரு பெரிய பஞ்சத்தை ஆனா இது எல்லாவற்றையும் காட்டிலும் இதை யோசேப்பை அவன் இழந்தது ஆறுதல் படுத்த முடியாத ஒரு வேதனை. ஆறுதல் படுத்த முடியும். எனக்கு 22 ஆண்டுகள் அந்த ஆறுதலுக்கு இடம் கொடாமல் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆறுதலுக்கு என்ன செய்யவே இல்லை, அவன் இடம் கொடுக்கல. வஸ்திரத்தை கிழித்தது மாத்திரம் இல்லை, அழுது கொண்டே இருக்கின்றான், அழுது கொண்டே. எனக்கு ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இந்த யாக்கோபு ஒரு பெரிய பரிசுத்தவான். நான் அவரை ஆராய்ந்து படித்ததுல ஒரு நல்ல பரிசுத்தவான், தேவனோடு கூட நெருங்கி பழகுகின்ற ஒரு மனிதன். ஆனா ஆண்டவர் இது 22 ஆண்டுகள் இந்த யோசேப்புக்காக கண்ணீர் வெடித்திருக்கணும், தேவ சமத்துல கதறி இருப்பாரு. இப்பேற்பட்ட மனிதனுக்கு இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது என்பதை என்ன செய்யவே இல்லை, ஆண்டவர் வெளிப்படுத்தவே இல்லை. பல காரியங்களை வெளிப்படுத்தின இந்த யாக்கோபுக்கு இந்த யோசேப்பை பற்றிய காரியங்கள் ஒன்றுமே வெளிப்படவில்லை. தேவன் அதை அப்படியே என்ன செய்கிறார், யாக்கோபுக்கு மறைக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் தான் என்ன செய்கிறேன் என்பதை நமக்கு என்ன செய்யறது இல்ல சொல்றது, சொல்லணும்னு அவசியமும் இல்லை. சில நேரத்துல இந்த இருளான நேரங்களில் நீங்கள் தேவனை பின்பற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப மிக இருளான நேரம்னா என்னன்னா, தேவனிடத்திலிருந்தும் எந்த சத்தமும் கேட்கப்படவில்லை, சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருக்கிறது. இப்போ வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இல்லையே சொல்லுவோமா, வாக்குத்தத்தங்களை மாத்திரம் என்ன செய்யணும். ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் நினைக்கிறேன், அந்த வசனம் 50 பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 50ஆம் அதிகாரம் 50ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருளிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து. வெளிச்சமே இல்லைங்க, எந்த ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில் இல்லை. அப்படி கடந்து போகிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா, கர்த்தருடைய நாமத்தை நம்ப வேண்டும். அந்த சூழ்நிலையில நாம கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தன் தேவனை என்ன செய்யணுமா, சார்ந்து கொள். இந்த இருளான காலங்கள்ல அவர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்திருப்பாரா? எனக்கு தெரியல, நிச்சயமா நினைவு கூர்ந்திருக்க வேண்டும்.
ஒரே ஒரு கர்த்தருடைய வார்த்தை தாங்க இருக்கு. ஆனா அது எப்படி நிறைவேறும் தெரியல. எவ்வளவு காலம்? 22 நாள்னா பரவாயில்ல, 22 மாதங்கள்னா கூட என்ன செய்யலாம், பரவாயில்ல. எத்தனை ஆண்டுகள்? 22 ஆண்டுகள் அவர் என்ன செய்யறாரு? அந்த வேதனையிலே அவர் காணப்படுகிறார். 45:27 நான் படிக்கிறோம், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன போதுதான் அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று நாம் படிக்கிறோம். அவருடைய ஆவி அப்பதான் என்ன செய்ய உயிர்ப்பித்தது. அந்த இடத்தை மட்டும் படிக்க முடியுமா? யாக்கோபுடைய ஆவி என்ன செய்ததாம்? உயிர்த்தது. அப்போ 22 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு மரணமடைந்த சூழ்நிலையிலேயே அவன் காணப்படுகிறான். மரணமடைந்த சூழ்நிலை ரொம்ப வேதனையான ஒரு காரியம். தேவன் அவனுக்கு மறைக்கிறார். எல்லாம் இருளாய் தோன்றுகிறது அவனுடைய வாழ்க்கையில. தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்? எல்லாம் ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு தான் நினைப்போம். ஆனால் ஆபிரகாமிற்கு தேவன் சொன்ன உடன்படிக்கை நான் நம்புகிறேன். அவர்களெல்லாம் நிச்சயமாக ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசின காரியங்கள், இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் பேசின காரியங்கள், யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசின காரியங்களை அவர்கள் அசை போட்டு, வேற ஒண்ணுமே அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் ஏசாயால நம்ம படிக்கிறோம், அவர் தேவனை இந்த இருளான நாட்கள்ல தேவனை மாத்திரம் நம்பி அவரை என்ன செய்யணுமா? சார்ந்து கொள்ள கடவன். நிச்சயமாக இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நான் உலகத்துக்கு எப்படி இருக்கேன்? ஒளியா இருக்கிறேன். வெளிச்சம் நாம தான். நான் உலகத்துக்கு ஆமா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் காணப்படுகிறார். வாழ்க்கையில எவ்வளவு இருள் இருந்தாலும் ஆமா பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் காணப்படுகிறார். மெய்யான ஒளியாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக ரூபனை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். ரூபன் நமக்கு தெரியும், அவன் சில தவறுகள் செய்திருந்தாலும் இந்த இடத்துல இந்த யோசேப்பை அவன் நேசிக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். எப்படியாவது தகப்பனிடத்துல யாரு போய் சேர்த்தரணும்? யோசேப்பை கொண்டு போய் சேர்த்தணும்னு தான் அவன் முயற்சிக்கிறான். ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலே முடிகிறது. தோல்வியிலே முடிகிறது. சில 22 ஆண்டுகள் இந்த செயலை தன்னுடைய இருதயத்திலே மறைத்து வைத்திருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 22 இவன் சொல்லணும்னா யார் தான் சொல்ல முடியும்? இந்த ரூபன் தான் சொல்ல முடியும். அப்பா அழுகிறாரு, இருதயத்துல வரும், ஐயா அப்பா அவன் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான் சொல்லலாம்ல. ஆனா 22 ஆண்டுகள் இந்த ரகசியத்தை தன் இருதயத்திலே என்ன செஞ்சுட்டு இருக்கான்? வைத்துக் கொண்டிருக்கிறான். வெளியே சொல்ல முடியாது. சொன்னா இவனுக்கு என்ன செஞ்சிருவாங்க? கொண்டுருவானுங்க. யார? ரூமனை கொண்டுருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிலர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 22 ஆண்டுகள் வெளியவும் சொல்ல முடியாது. அது அவனாலையும் ஒன்றும் செயல்படுத்தணும். சில நேரங்கள் நம்ம செயலற்றவர்களாக மாறிவிடுகிறோம். கர்த்தரே அதெல்லாத்தையும் என்ன செய்யறாரு? தடை செய்கிறார். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த ரூபன் வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். என்னால அதான் சொல்றான், அவன் வஸ்திரத்தை கிழித்து, ஐயோ அந்த இடத்துல நீங்க படிக்க முடியுமோ, வஸ்திரங்களை கிழித்து கிழித்து கொண்டு இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன். அப்போ அவ்வளவு வேதனைப்படுறான். ஐயோ நான் எங்கே வஸ்திரத்தை கிழித்து கொண்டு. சில நேரங்களில் சிலருக்காக நாம் துக்கிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், உதவி செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் நம்மால என்ன செய்ய முடியதில்லை? உதவி செய்ய முடியறதில்ல. சில ரகசியம் நம்ம கிட்ட இருக்குது. அதை சொன்னா அவ்வளவுதான், ஆனா சொல்லவும் முடியாது. சொன்னா அவரு ஆறுதல் படுவார், ஆனா சொன்னா பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும். 22 ஆண்டுகள் ஒரு ரகசியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கான்? இருதயத்துல வைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ரூபனை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். அடுத்தது இந்த 9 சகோதரர்களை குறித்து உங்களுக்கு முன்பாக நாம நிறுத்துறோம். 9 சகோதரர்கள் பாருங்க, மனசாட்சியே இல்ல. கடைசியில அவர்களுக்கு எந்த ஒரு உணர்வும் என்ன செய்யவே இல்லை. அவங்க தான் இப்படி செய்தது, அவருடைய தகப்பன் அழுகின்றது, அடுத்தது தகப்பன் அழுகும் போது கொஞ்சமாவது குற்ற ஒரு கான்சியஸ், குற்ற உணர்வு என்ன செய்யணும் அவங்களுக்கு வரணும். குற்ற உணர்வே வரலைங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துகிறோம். அவர்கள் செய்தது சரி என்று அவர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா எங்க அப்பா எங்களை நேசிக்கல, அவனை மட்டும்தான் என்ன செஞ்சாரு? நேசிச்சாரு. அவனுக்கு பல வர்ணமான அங்கேயே வாங்கி கொடுத்தாரு. அது இல்லாம இவன் வேற, நாங்கெல்லாம் அவனை என்ன செய்வோம்? வணங்குவோம் என்று கனவு கண்டுட்டு இருக்கான். இதற்காக நாங்கள் செய்தோம். தங்கள் செயல்களை நியாயப்படுத்துகிறவர்களா இருக்கிறார். 22 ஆண்டுகள் ஒரு மனசாட்சியில ஒரு சின்ன ஒரு குத்தல் கூட என்ன செய்யல, வரல. உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆமா, இந்த காலத்துல இந்த உலகத்துல அப்படிதான் மனிதர்கள். அவங்க தீமையான செயலை செய்வாங்க, ஆனா எந்த ஒரு கொஞ்சம் கூட
சொல்லுவாங்களே, கொஞ்சம் கூட ஈரம் இல்லையாடா உன் மனசுல, அந்த மாதிரிதான் இருக்காங்க 9 பேர். இவங்களுக்கு யாரு? இவங்க உடன்படிக்கை. இவர்களுக்குள்ளாக உலகம் என்ன செய்ய போகுது? ஆசீர்வதிக்கப்பட. இவர்களுக்கு உடன்படிக்கை இருக்கிறது, இவர்களுக்கு தேவன் இருக்கிறார், இவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எனக்கு அது படிக்கும் போதுதான், என்ன ஆண்டவரே, நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அவ்வளவுதான். அவர் தேவனா இருக்கிறார், ரொம்ப நல்ல ஒரு தேவனா இருக்கிறார். சரி, இருக்கட்டும். இங்கே அவர்கள் 22 ஆண்டுகள் அவர் எந்த மனசாட்சியும் உறுத்தல. கடைசியில யோசேப்பு சிமியோனை கட்டிடுறாரு. அங்க எகிப்துக்கு வர்றாங்க, தானியத்தை வாங்க. அப்பதான் ஒருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். வாசிங்க 44:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார். எவ்வளவு வருடங்கள் கழித்து, 22 வருடங்கள் கழித்து ஒரு பெரிய பிரச்சனையில அவங்க அகப்பட்டிருக்காங்க எகிப்து தேசத்துல. இப்பதான் அவர்களுக்கு தாங்கள் செய்தது தவறு என்பதை அவர்கள் என்ன செய்யறாங்க? உணர ஆரம்பிக்கின்றவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நம்ம எல்லாரையும் மறைச்சிட்டோம்னு நினைக்கிறோம். தகப்பனை மறைச்சிட்டோம், தேவனை மறைச்சிட்டோம் எல்லாம். ஆனால் நாம் நம்முடைய தவறுகளை உணரத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறவராக இருக்கிறார். தவறுகளை உணரத்தக்கதான ஒரு சூழ்நிலை தேவன் நடத்துகிறவராக இருக்கு. நான் சொன்ன 4 காரியங்கள், 4 நபர்கள். யோசேப்பை பத்தி சொன்னேன், யாக்கோபை பற்றி நான் சொன்னேன், அடுத்தது ரூபனை பத்தி சொன்னேன், அடுத்தது மற்ற 9 சகோதரர்களை பற்றி சொல்றேன். இப்போ நான் இதை இப்படி யோசிக்கிறேன், இந்த யோசேப்பு நிச்சயமா குழியில போட்டிருக்கப்போ என்ன செஞ்சிருப்பாரு? அவர் ஜெபம் பண்ணிருப்பாரா? கண்டிப்பா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த சகோதரர்கள் எல்லாரும் என்னை வணங்க வருவார்கள் என்று சொன்னீரே, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்ன செய்து என்னை வணங்க வருவார்கள் என்று சொல்லி நான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்? இப்போ குழிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேனே ஆண்டவரே அப்படின்னு இவர் ஜெபம் பண்ணிருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா அவர் என்ன கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டு இருப்பார், அழுது இருப்பார். ஒரு பெரிய ஒரு அற்புதத்துக்காக அவர் என்ன செஞ்சிருப்பார்? விசுவாச அறிக்கையெல்லாம் செஞ்சிருப்பாரு, அப்படி இப்படியும் செஞ்சிருப்பார். ஆனால் எந்த பதிலும் என்ன செய்யல, வரல. சில நேரங்களிலே நாம ஜெபித்து கொண்டிருப்போம், விசுவாசத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருப்போம், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஆனால் ஜெபத்துக்கு என்ன வராது? பதில் வராது. பதில் இந்த 22 ஆண்டுகள் கழித்து பதில் வருகிறது. எவ்வளவு ஆண்டுகள்? ஆமா, 22. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஜெபம் பண்ண உடனே சூழ்நிலைகள் மாறினா அவன் தேவ மனிதன்றான். புரியுதா புரியலையா? ஜெபம் பண்ணோன்னு அற்புதம் என்ன செய்யணும்? நடக்கணும், பணம் வரணும், அல்லது அந்த சூழ்நிலைகள் மாறணும். அப்பொழுது அவர்களை என்ன செய்யணும்? நம்ம தேவ மனிதர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் 22 ஆண்டுகள் அவருடைய ஜெபங்களுக்கு பதிலே வரல. சூழ்நிலைகள் எதிராக மாறிக்கொண்டது. இங்கிருந்து எகிப்து போன நல்லவா இருந்துட்டான், அங்கேயே அடிமையாக தான் விற்கப்பட்டான். அங்கேயே தவறான குற்றச்சாட்டுகள். எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்? சிறைச்சாலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சிறைச்சாலை. 22 ஆண்டுகள் ஜெபத்துக்கு பதில் வரல. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், தொடர்ந்து தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறான், தொடர்ந்து தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறான், அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான். நாம சொல்லுவோம் உடனடியாக பதில் வந்து அவன் தேவ மனிதன் என்று சொல்லுவோம். நான் நம்புற உண்மையாகவே இவர்கள் தான் விசுவாச வீரர்கள். உடனே வந்தா அது பெரிய காரியம் இல்லை, அவங்க அற்புதம், அவர்களும் தேவ மனிதர்கள் தான் இல்லைன்னு சொல்ல. சில நேரங்களில் கர்த்தர் உடனடியாக கிரியை செய்கிறார். உடனடியாக தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே பதில், கட்டளை வெளிப்பட்டது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே. ஆனால் எல்லா நேரங்களிலும் அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே சில இருளான காலங்கள் வழியாக நாம் கடந்து செல்லும். 22 ஆண்டு. அதனால்தான் இந்த வருடங்களை எல்லாம் வேதத்துல போட்டிருக்காங்க. எதுக்காக? உங்களுக்காக, என்னக்காக தான் வருடங்கள். ஆமா, வருடங்கள் கழிந்து போய் கொண்டிருக்கும் போது சோர்வுகள் ஏற்படுகிறது, பலவீனங்கள் ஏற்படுகிறது, அவிசுவாசங்கள் ஏற்படுகிறது, பின்மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனால் யோசேப்போடு கூட கட்டு சிறைச்சாலையே இருந்தார். ஒரு லிஸ்டுமா அப்படின்னா அவன் என்ன செய்யவே இல்லை, பின்வாங்கவே இல்லை. இந்த காலவில கர்த்தரோடு கூட பேசுறார். 22 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க, 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எண்ணிட்டே இருக்கிற வருடங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதுங்கள். ஏற்ற காலங்களை தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்கள் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்கள் என்று சொல்ல. இந்த 22 ஆண்டுகள் இவன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான், வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு. யாரு? தரிசனம் நிறைவேறுவதற்கு இவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க ஒரு ஆள் 22 ஆண்டுகள் அழுது கொண்டே இருக்கிறது. இன்னொரு 22 ஆண்டுகள் ஒரு ஆள் ஒரு சீக்கிரட்டை மனசுல வச்சுட்டு என்ன செஞ்சுட்டே இருக்குது, அதை சொல்லவும் முடியல, அதை வைக்கவும் முடியல. 22 ஆள். இன்னொரு ஆளு 22 ஆண்டுகள் தாங்கள் செய்த குற்ற
காரியங்களை எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் 22 ஆண்டுகள் இருக்காங்க. பாத்தீங்களா, ஒரே குடும்பத்துல 4 விதமான மக்கள். ஒரு ஆள் 22 ஆள் தரிசனம் நிறைவேறுவதற்காக அழுது கொண்டிருக்கிறது. ஒரு ஆள் என்னது அழுது கொண்டிருக்கிறது எதற்காக என்றால் இந்த யோசேப்பை இழந்ததினால் அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நபர், அவளுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்றது, அதை வெளியே யாக்கோபு கிட்ட என்ன செய்யல, சொல்ல முடியாமல் ஒரு ஆள் 22 ஆண்டுகள் இருக்குது. இன்னொரு ஆளு செய்த குற்றம் எந்த ஒரு சலனமும் இல்லாமல், குற்ற மனசாட்சி, குற்ற அந்த அந்த உணர்வற்றவர்களாக 22 ஆண்டுகள் அங்கே இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை நம்பி இருக்க வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆமா, எவ்வளவு காலம் ஆனாலும் சரி அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டியவர்கள், அவளை நம்ப வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இப்போ இவர் அழுது கொண்டே இருக்கிறார். யாரு? இந்த யாக்கோபு அழுது கொண்டு தன் மகனுக்காக துக்கித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ இதுல அவரு எல்லாம் முடிந்த பிறகு யாக்கோபு சொல்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 48, 15, 16 வசனங்கள்ல இப்படியாக நாம் வாசிக்கலாம். பாருங்க, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். நான் பிறந்த நாள், யாக்கோபு சும்மா சொல்லலைங்க அந்த வார்த்தை. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், என்னை வழிநடத்தி வந்த தேவன். ஆமா, நான் வணங்கின தேவன் என்னை ஆதரித்தவரா இருக்கிறார், பிறந்த நாள் முதல் இது நாள் வரைக்கும். அப்புறம் அடுத்த வார்த்தை சொல்கிறார், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். எல்லா தீமைக்கும் யாக்கோபு தன்னுடைய இறுதி காலத்துல சொல்றார். அழுது கொண்டிருந்தார் 22 வருஷம், உண்மைதான். ஆனா யோசேப்பை அவன் கண்ட பிறகு சொல்றாரு, அவனை ஆசீர்வதிக்கும் போது சொல்றார், எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதன். எவ்வளவு தீமை, சாதாரண தீமை இல்லைங்க. ஏசாவோடு கூட பெரிய பிரச்சனை. தகப்பனுக்காக துக்கின் காலம் வரும், அப்பொழுது உன்னை கொன்றே போடுவேன் சொல்றான். அதுல இருந்து அவனை என்ன செய்தார், நீங்களாக்கி மீட்டு கொண்ட. 400 பேரோடு வர்றான்னா பயந்தே போயிட்டான். அதுல இருந்து நீங்களாக்கி மீட்டார். லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றின ஒரு மனிதன், எல்லா தீமைகளிலிருந்தும். அங்கிருந்து திரும்பி வருகிறார். சீகேம்ல ஒரு பெரிய பிரச்சனை பிள்ளைகளால் நடந்தது. அந்த தீமையிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார், நீங்களாக்கி மீட்டார். யோசேப்பை இழந்து போய்விட்டான். யோசேப்பு 22 ஆண்டுகள் அழுது கொண்டு அந்த தீமையிலிருந்து தேவன் அவனை விலக்கி மீட்டார். இப்ப அடுத்த அதிகாரத்துல அவள் ஒரு பெரிய பஞ்சத்தை எதிர்நோக்குகிறார்கள், பெரிய பஞ்சம். அதிலிருந்து கர்த்தர் அவனை என்ன செய்தார், நீங்களாக்கி மீட்டார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவன். ஆமா, நீங்க அந்த தேவனை வழிபட்டு வணங்குகிறீர்களா? பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய பெற்றோர்கள் வழிபட்டு வணங்குகிற தேவன் அவர் யார் தெரியுமா? உன்னை ஆதரித்து நடத்துகிற தேவன். எல்லா தீமைகளுக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். அதாவது சாதாரணமா சொல்லலைங்க, இந்த யாக்கோபு அனுபவித்து சொல்லுகிறார். எல்லாவற்றிலிருந்தும் என்னை என்ன செய்தார், நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நம்ம படிக்கிற காரியம் தேவனை பற்றி தான். நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. எது இருக்குதோ இல்லையோ, கல்வி இருக்குதோ இல்லையோ, வீடு வாசல் இருக்குதோ இல்லையோ, ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமா எது இருக்குதோ இல்லையோ, ஆனா நான் நம்புகிற ஒரே காரணம், பெரிய ஆசீர்வாதம்னா தேவன் தான். வானத்தையும் பூமி படைத்த தேவன். அவரை வழிபடுகிறது, அவரை நம்புகிறது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, கை கொள்வது, அவரை சேவிப்பது, அவரை ஆராதிப்பது, அது ஒரு பெரிய பாக்கியம். அவர் எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை என்ன செய்தார், நீங்களாக்கி மீட்ட தேவன் இவர்களை என்ன செய்வார், ஆசீர்வதி. சாதாரண ஒரு அனுபவம் அல்ல. ஆமா, 22 ஆண்டுகள் வேதனை தான். ஆனா அவைகளிலிருந்தும் தேவன் விடுதலையாக்குவார். 22 ஆண்டுகளாக அவன் அழுது கொண்டிருக்க. இன்றைக்கு கூட யாராவது இவ்வளவு ஆண்டுகளாக நான் அழுது கொண்டிருக்கிறேனே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த தீமையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். அவன் சாதாரண வார்த்தை அல்ல. அவன் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்குனான். ஆபிரகாமின் தேவன், என் முற்பிதாக்கள் வழிபட்டு வணங்கின தேவன். இந்த காலையில அந்த தேவனை பிடித்துக் கொள்ளுங்க, அந்த தேவனை அன்பு கூறுங்க, அந்த தேவனை நேசிங்க, அந்த தேவனுக்காக வாழ இந்த காலை வேளை உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி நான் கேட்கிறேன், ஒப்புக் கொடுக்கும்படி கேட்கிறேன். அது அடுத்ததாக நான் சொல்லுகிற காரியம், எவ்வளவு குழப்பங்கள் வரட்டும், எல்லாமே அழிந்து போகட்டும், தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இதை நம்புங்க. எல்லாமே அழிந்து போகட்டும், எல்லாமே இல்லாமல் போகட்டும், ஆனால் தேவனுடைய ஆளுகையை அங்கே காணப்படுகிறதை மறந்து விட வேண்டாம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் இதுதான்.
எல்லாமே அழிஞ்சு போட்டுங்க, இருக்குதோ இல்லையோ எல்லாம் போகட்டும். ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். காலையில் வாழ்க்கையில எவ்வளவு எல்லாரும் சொல்லலாம் மனிதர்கள், இதுக்கப்புறம் யோசிப்ப நீ பார்க்க முடியாது, ஏன் இதை அழுதுட்டு இருக்க, 11 பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, அதை வைத்து ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம் என்று ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அவனை காணும் வரைக்கும் அவன் ஆறுதலுக்கு என்ன செய்யலையா, இடம் கொடுக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அழுது இருப்பார், கண்ணீர் விட்டு இருப்பார். ஆனால் தேவன் அதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்தார், சரியாக செய்து முடிக்கின்ற தேவனாக காணப்படுகிறார். அடுத்ததாக இதுல இருந்து நான் படிக்கிற ஒரே காரியம், பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு அதிகமாக இயேசுவை வெளிப்படுத்தின கேரக்டர் வேற ஒரு கேரக்டர் என்ன செய்யல இல்ல. 20 வெள்ளிக்காசுக்கு இவர் விற்கப்பட்டார், அவர் 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். இயேசுவும் அதே போல சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். இவனை மரண செய்தி வந்தது யாக்கோபுக்கு. அவர் இயேசு எழுத்தின் பிரகாரமாகவே சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து எந்த ஜனங்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள் அந்த ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் அருளுகிற தேவனாக, அதே போல இந்த யோசேப்பு அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு உயர்த்தப்பட்டு எந்த நபர்கள் அவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அந்த நபர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு மனிதனாக தேவன் அவன் என்ன செய்தார், மாற்றினார். இப்ப பாருங்க, சில நேரங்களில் நம்ம இந்த ஏன் ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்களை இப்படிப்பட்ட பாதையில நடத்துகிறார் என்று ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 3:10. இப்போ நாம மற்றதெல்லாம் அறியணும். ஆண்டவரே நீர் நல்லவர்னு நான் அறியணும், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் என்ன செய்யணும், அறியணும். அப்புறம் இனி எப்படி நடக்கல, நீ பரிசுத்தர்னு அறியணும், நீர் நீதியுள்ள நியாயாதிபதினு நான் அறியணும். இப்படி பல காரியங்களை நாம் அறிகிறோம். ஆனா பவுல் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும்னா நாம என்ன செஞ்சுதான் ஆகணும், மரித்துதான் ஆகணும். அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி என்று படிக்கணும். அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளானவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இதற்காக தான் சில நேரங்களில் கர்த்தர் நம்ம இப்படி என்ன செய்யறார், அவருடைய வல்லமையை நீங்க பார்க்கணும், அவருடைய அதிசயங்களை நீங்க பார்க்கணும். அப்பதான் நீங்க அநேகருக்கு ஜீவ ரட்சணை செய்ய முடியும். நாம என்ன செய்வோம், இயேசு நல்லவர்னு எழுதியிருக்கிறத சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, கர்த்தரை பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நீ அறிந்தால்தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீ அனுபவிக்க முடியும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கிறவர்கள் மாத்திரமே திரளான ஜனங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்ய முடியும். ஜீவரட்சணை செய்ய இல்லைன்னா முடியாதுங்க. இல்லைன்னா என்ன செய்ய முடியும், ஒரு 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 ஆசிரியர் இந்த பைபிள் ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி சொல்லப்படுகிறது, இப்படி நம்பப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாராம். நாம அப்படி சொல்றது இல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இதுதான் அப்படின்னு சொல்லணும். புரியுதா நான் சொல்றது? அப்ப அது அப்படி சொல்லணும்னா அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக்கி அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை உணராதவன் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஆகவே தேவன் சில சூழ்நிலைகளிலே நம்மை அவ்வாறு நடத்தும் போது நாம் இணங்கி அல்லது கீழ்ப்படிந்து பொறுமையாக காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு சாட்சியாக நம்மை கர்த்தர் மாற்றுவார். ஒரு இல்ல சொல்லுவோமா? ஆமா, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளின் மூலமாய் பேசுகிறார். அநேக நேரங்களில் இது படித்த தெரிந்த சத்தியங்களாக இது காணப்பட்டாலும் யோசேப்பை தேவன் உயர்த்துவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு இயேசுவை பிரதிபலித்த ஒரு மனிதனாக நம்ம கூட இந்த உலகத்துக்கு வெளிச்சங்களாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு இல்ல, நீங்களும் நானும் தான். புரியுதுங்களா? அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே நம்மையும் கூட இப்படிதான் ஆண்டவர் வழி நடத்தி பிற்காலங்களிலே மகிமையான சாட்சியாய் இன்றைக்கு அநேகர் வார்த்தைகளின் மூலமாக செயல்படுகிறார்கள். வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறது, ஆனால் இங்கெல்லாம் வாழ்க்கை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை தான் என்ன செய்யுது. அதான் அடிக்கடி சொல்லுவேன் நான், வார்த்தைகளை காட்டிலும் வாழ்க்கை அதிக சத்தமாக பேசுமா. வார்த்தைகளை காட்டிலும் வாழ்க்கை அதிக சத்தமாக பேசும். ஆகவே இந்த இடத்துல நான் கற்றுக்கொண்ட காரியம்,
அதிக சத்தமாக அவருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, பேசுகிறதா. ஆகவே நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களா இருப்போம். இந்த ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை எல்லாரும் வாசிச்சு நம்ம எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ரோமர் 8. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. ஆகவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமா, தேவன் தீர்மானிச்சுதான் அழைத்து இருக்கிறாரு. அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளணும். அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு அநேகர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. ஆனா வருவோம், ஆலயத்துக்கெல்லாம் வருவோம். ஆமா, மனதிரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார், வாருங்கள் என்று அழைக்கிறார். அதாவது இங்க வந்ததுனால அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னால சொல்ல முடியாது. புரியுதா நான் சொல்றது? இங்க வந்ததுனால வேற பாஸ்டுக்காக நீங்க வந்திருக்கலாம், உங்க பெற்றோருக்காக நீங்க வந்திருக்கலாம், கடமைக்காக நீங்க வந்திருக்கலாம். ஆனா உண்மையான அழைப்பை ஏற்று வந்திருக்கீங்களா? அன்றையும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டார். அந்த எல்லார் மேலேயும் தீர்மானங்கள் இருக்கு, அழைப்பை ஏற்று. இரண்டாவது, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். அன்பு கூறுகிறவர்களாக. ஆமா, அன்பு கூர்ந்தா என்ன செய்வாங்க? அன்பு கூறுது. அன்பை எப்படி வெளிப்படுத்துவோம்? செயல்கள் மூலமாக என்ன செய்வோம்? நம்ம வெளிப்படுத்துவோம். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருக்கீங்களா? ஆமா, அந்த மகதலேனா மரியாள் கிட்ட இருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை என்ன செஞ்சாரு? துரத்தினார். அந்த அம்மா எப்படி அன்பு கூர்ந்தாங்க? எப்படி அன்பு கூர்ந்தாங்க? 3வது நாள் நம்ம ஊர்ல பால் ஊத்துற மாதிரி அங்க அந்த பரிமள தைலத்தெல்லாம் அவருடைய சரீரத்துல பூசுவதற்காக அதிக இருட்டோடு, அதிகாலையில அதிக இருட்டோடு எழுந்து எங்க ஓடுறாங்க? அந்த அந்த கல்லறையினிடமாக என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க, சரீரம் இல்ல, போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா என்ன செய்யுது? இந்த அங்கேயே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்தினான். மரியாளே என்று ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அந்த அம்மா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அன்பை வெளிப்படுத்துகிறார். ஒரு பாவியான ஒரு பரிசேயனுடைய வீட்டுல இயேசு பந்தி இருந்தாராம். அந்த பரிசேயன் அவரை விருந்துக்கு அழைத்தான். ஆனா அவருக்கு கால்களுக்கு தண்ணி கொடுக்கல, தலைக்கு எண்ணெய் கொடுக்கல, அவரை கட்டி முத்தம் செய்து அணைக்கல, அவரை வரவேற்கல. ஆனா ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நினைத்து தன் தலைமையினால் அதை துடைத்து அந்த பாதங்களை ஓயாமல் என்ன செய்தாலாம்? அந்த ஓயாமல் என்ன செஞ்சா? முத்தம் செய்தால் அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த காலவெளியில நாங்க எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறோம்னு நம்ம சொல்றோம். பேதுரு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் அதிகமா என்னை நேசிக்கிறேன் சொல்லுவோம் நம்ம. ஆனா நேரம் வரும்போது இந்த தேவனை காட்டி கொடுக்கிறவர்களாக, இந்த தேவனுக்கு துரோகம் செலுத்துகிறவர்களாக, இந்த தேவனை விட்டு பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறோமா? அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. எது நடந்தாலும் சரிங்க. இந்த வசனத்தை 100% எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எது நடந்தாலும் நன்மைக்காக தான் என்ன செய்வார் ஆண்டவர். அதை தீமைக்காக ஒருபோதும், ஏன்னா அவரிடத்துல தீமையே இல்ல. தீமை இருந்தா தானே தீமை செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம ஆண்டவர். அடிக்கடி இதை தியானிக்கும் போது, இப்பேற்பட்ட இவர்களுடைய சந்ததியையே கர்த்தர் என்ன செய்யறார்? பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. உனக்குள் சந்ததிக்குள் பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம். அப்ப உங்க சந்ததிக்குள் நம்ம யாருக்கு அப்படி துரோகம் பண்ணல. உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் பூமிக்குள், அவர்களுக்குள் பூமி என்ன செய்யும்? எங்க பயப்பட்டு சொல்றீங்க? ஆசீர்வதிக்கப்படுங்க, ஆசீர்வதிக்கப்படும். நாம் தேவனுக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் என்றால். நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சந்ததி எவ்வளவு மோசமான சந்ததியா இருக்காங்க இவனுங்க. அதுக்கப்புறம் நீங்க மோசேயின் நாட்கள் இன்னும் அதிகமாக இவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த சந்ததி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சந்ததியில இயேசு வந்து பிறந்தாராம். அந்த சந்ததியில 33.5 ஆண்டுகள் அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட இதே சந்ததியில தான், இந்த யாக்கோபின் சந்ததியில தான். இந்த ரூபன், சிமியோன், யூதா இவர்கள் தான் அந்த சந்ததி, அந்த பிள்ளைகள். அங்க 33.5 வருடம் அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட வாழ்ந்தார். அவர்களுக்கு நன்மை செய்தார். திரும்பி அவரை பிடிச்சி சிலுவையில் நினைச்சிட்டானுங்க, அடிச்சுட்டானுங்க, கொன்று விட்டார்கள். அந்த ஜனத்தை ரட்சித்தார், ரட்சிக்கிறார். சிலுவையை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு? ரட்சிப்பை அருளுகிற தேவனா இருக்கிறார். அந்த ஜனத்துக்காக திரும்பி வரப்போறாராம். ஒரு சொல்லுவோமா, எவ்வளவு நல்ல தேவன் அவர். நிச்சயமா நான் சொல்றேன், இப்பேற்பட்ட ஒரு தேவனை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அவருக்கு ஒப்பானவர் இல்ல. நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? நம்ம சோகால் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அவளை அழிக்கிறது, அவளை வெட்டுறது, அவளை குத்துறது, அவளை பட்சிக்கிறது, இப்படிதான் கதைகள் இருக்குது, புராணங்கள் இருக்கிறது. ஆனால்
ரொம்ப மோசமான. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அந்த ஜனங்களை ஆண்டவர் நேசித்துக் கொண்டே. எனக்கு அது படிக்க அதை தியானிக்க ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு பெருகுது. எத்தனை பேருக்கு இப்ப பெருகி இருக்குது? வந்த வண்ணமாக நீங்க யாரும் போகக்கூடாது. நாம் எல்லாரும் ஆண்டவரை போல மாற வேண்டும். ஆமா, தேவ சாயலிலே நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஆமா, நன்றாய் புரிந்து தேவ திட்டங்களை புரிந்து கொள்வோம். ஆமா, தேவனை இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம். அவரிடத்துல எந்த தீமையும் இல்லை. உனக்கு தீமை செய்ய அவர் மாட்டார். தீமை செய்ய அனுமதிக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். உன் சந்ததியை கர்த்தர் நடத்துகிறார் என்பதை இன்றைக்கு விசுவாசிங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். எழுந்து நிற்போமா எல்லாரும்? கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ண வேண்டியவளா இருக்கோம். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற இறையாண்மை உள்ள தேவன். ஆமா, எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எல்லாம் கொஞ்சம் கூட அந்த கண்ட்ரோலுக்கு வெளியே எதுவும் இல்லை. உன்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவர் அறியாமல் கீழே விழுகிறது இல்லை. உன் தலையில் இருக்கிற முடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன் அவர். தீமைகளை அவர் அனுமதிக்கிறார் என்றால் அதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில நல்லா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோத்திரம் பண்ணுமா. நல்ல தேவனிடத்திற்கு நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. நல்ல தேவனை நீங்க ஆராதிக்க தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நல்ல தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட தேவனை அறியாதவர்களா இருக்காங்க தெரியுமா? ஆமா, பழி வாங்குகிற தேவனை, பழி வாங்குகிற காரியங்களை தேவர்களாக வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு நல்ல தேவன், அவரிடத்துல எந்த தீமையும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த தீமையும் அவரிடத்துல இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த தீமையும் செய்யாத தேவன், பிரைஸ், மன்னிக்கிற தேவன், தயை உள்ள தேவன், இரக்கமுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார் என்றால் அந்த திட்டம் மாறாது. அதை திரும்ப தேவன் அழித்து இரண்டாவது விசை திருத்துகிற தேவனே அல்ல அவர். அவருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக நிற்கும். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன். நாம் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த தேவன் சந்ததியை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. பிள்ளைகளுக்காக நீங்க அழுகிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த அதே தேவனுடைய பிள்ளைகளை, சந்ததிகளை, வலுக்காலங்களை ஆதரிக்கிற தேவனா. எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீங்க சொல்லுவீங்க. இந்த கண்களை, இந்த பூமியில கண்களை மூடும் போது நீங்கள் சொல்ல முடியும், நான் நம்புகிறேன். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கின தேவன், என் தாயின் கருவில் உருவான முதல் இதுவரைக்கும் என்னை ஆதரித்த தேவன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை ஆதரித்த தேவனா இருக்கிறார். தாயின் கருவில் இருந்து ஹல்லேலூயா இதுவரைக்கும் என்னை ஆதரிக்கிற தேவன். ஒருவேளை ஆதரிக்கிறது போல உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஆதரித்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் ஒரு காலம் வரும், எல்லா இக்கட்டுகளில் இருந்தும், எங்க கண்களை மூடும்போது எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் அடுத்த 17 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில யாக்கோபு வாழ்கிறான். ஹல்லேலூயா. ஒரு சுகமான, ஒரு அற்புதமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர்